So, welcome to Vedantu channel, pasangla. So, இன்னைக்கு நாம 6.1 and 6.2 exercise பத்தி பார்க்க போறோம். So, everyone 6th chapter ரொம்ப முக்கியமான்னு கேட்டா ஆமா 6th chapter நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுல இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா 5 மார்க் வந்துரும். ஓகேவா? So, இங்க இருந்து நம்மளுக்கு கண்டிப்பா 5 மார்க்ஸ் வந்துரும். So, இந்த 5 மார்க்ஸ் பப்ளிக்ல ரிப்பீட்டட் ஆக வருது. ஓகேவா? So, 6th chapter இருந்து maximum we will get 2 to 3 5 marks maximum வரலாம். ஸோ 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் இதோட வெயிட்டேஜ் மட்டும் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒரு 15 மார்க்ஸ் மட்டுமே இந்த சாப்டர்லேருந்து வரப்போகுது. சேடா பசங்களா? ஸோ இதுக்கான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். யா எஸ் எவ்ரிவன். ஓகே, ஸோ நிறைய பேர் லைவுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு காணாமல் போயிட்டாங்க போல இருக்கு. ரைட்ரா பசங்களா? ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம 6.1ல பேசிக்கான விஷயங்களை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ எவ்ரிவன் வி கேன் ஸ்டார்ட் ஓவர். Hi Rohit. Yes, Tapa. Okay, Tapa Sangla. So 6.1 பொறுத்த வரைக்கும் what is very important? 6.1 பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஒரு 3 ஃபார்முலாஸ் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்காவது triangle of vectors பத்தி தெரியுமா? Everyone knows what is triangle of vectors. யாரா பசங்களா? யாருக்காவது triangle of vectorsனா என்னன்னு தெரியுமா? ஹாய். ஸோ பசங்களை யாருமே படிக்க வரலையா? எல்லாருமே ஜாலியாக வந்து ரவுண்ட் அப் பண்ண வந்திருக்கீங்களா? எஸ், ஹாய் முகமது. ஸோ எவ்ரிவன் who are listening to the class. ஓகே, இன்னைக்கு நான் படிக்க தாமா வந்திருக்கேன், வேற எதுவும் பற்றி பேச வரல அப்படின்றவங்க put your name so that எனக்கு உங்க கூட கம்யூனிகேட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்டா பசங்களா. எஸ், ஓகே. யா லோகேஷ், உங்களுக்கு தெரியுமா? யாடா பசங்க? ஸோ வாட் இஸ் ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ஸ்? ஸோ ட்ரையாங்கிள் நம்ம எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? 3 சைட்ஸ் இருக்குன்னு தெரியுமா? ஸோ இந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ண என்ன ஆகும்னு தெரியுமா? யாடா பசங்களா? இந்த 3 சைட்ஸையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 வெக்டார் வரும். ஓகே, எல்லாருமே என்ன கேட்டாங்க அப்படின்னா மேம் இங்கே 0 வெக்டார் தான் போடணுமா, ஏன் 0 போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் நோ. ஏன் 0 போடக்கூடாது? யாருக்காவது ரீசன் தெரியுமா? ஸோ ஒரே ஒரு கமாண்ட் நான் பார்த்தேன். அந்த கமாண்ட்ல என்ன கேட்டிருந்தாங்கன்னா why we can't take it as 0? ஏன் இந்த 0ன்னு எடுத்துக்காம 0 வெக்டார்னு போடுறோம்? யாடா பசங்களா, ஏதாவது ரீசன் இருக்கா? எஸ், ஏன்னா இவங்க எல்லாருமே வெக்டார்ஸ். ஸோ நீங்க வெக்டார்ஸை ஆடோ சப்ராக்டோ பண்ணீங்க அப்படின்னா அதோட ஃபைனல் ஆன்சர் ஷுட் பி அ வெக்டார் லைக் டேர்ம். சரிங்களா? அப்போ 3 வெக்டார்ஸை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 0 வெக்டார் வரும். ஓகேங்களா? செகண்ட் விஷயம் டாட் ப்ராடக்ட், மல்டிப்ளிகேஷன். வெக்டார்ஸோட ஆட் அண்ட் சப்ராக்ஷன் ஓகே, ஓரளவுக்கு ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. ஆனால் வெக்டார்ஸில் மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் நம்மளுக்கு வித்தியாசமாக வரும். ஓகேங்களா? வாட் இஸ் மல்டிப்ளிகேஷன்ரா பசங்களா? ஸோ மல்டிப்ளிகேஷனில் 2 விதமான மல்டிப்ளிகேஷன் இருக்கு. 2 வெக்டார்ஸை மல்டிபிள் பண்ணிங்கன்னா வெக்டார் ஆன்சர் வரது ஒரு மல்டிப்ளிகேஷன், இல்லை வெறும் நம்பர் மட்டும் வரது ஒரு மல்டிப்ளிகேஷன். ஸோ 2 விதமான மல்டிப்ளிகேஷன் இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் வந்து டாட் ப்ராடக்ட். சரிங்களா? ஸோ 2 வெக்டார்ஸை மல்டிபிள் பண்ணீங்க அப்படின்னா இஃப் யூ கெட் ஒன்லி எ நம்பர், ஒரே ஒரு நம்பர் ஆன்சராக வருதுன்னா அது டாட் ப்ராடக்ட். சரிங்களா? அதை எப்படி பண்ணுவாங்க? ஐ கோஃபிஷியன்ட் பிளஸ் ஜேஜே கோஃபிஷியன்ட், 2 வெக்டார்ஸோட ஐஐ கோஃபிஷியன்ஸ் அண்ட் ஜேஜே கோஃபிஷியன்ஸை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணிப்பாங்க. ஓகேவாடா பசங்களா? இது 2 நம்பர்ஸ், இது ஜஸ்ட் நம்பர். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்ட், அப்போ கிராஸ் ப்ராடக்ட்ல என்ன ஆன்சர் வரும்? நம்மளுக்கு ஒரு வெக்டார் ஆன்சரா வருவாங்க. ஓகே, எஸ்டா பசங்களா? சோ குட் எவ்ரிவன், வெரி ஃபேண்டாஸ்டிக். ஓகே, இப்போ இதுல ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் வைக்கிறேன். பர்பெண்டிகுலர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. வாட் இஸ் பர்பெண்டிகுலர் மீன்? ஏடா பசங்களா, பர்பெண்டிகுலரா என்னது? யா உனக்கு தெரியும்? பர்பெண்டிகுலர்லாம் எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லை நோவா? நோ மேம், எனக்கு பர்பெண்டிகுலர்லாம் தெரியாது. எஸ், யா பர்பெண்டிகுலர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியுமா? டிகிரி கரெக்ட். ஆனா வெக்டார்ஸ்ல நீங்க வெக்டார் அல்ஜீப்ரா பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பர்பெண்டிகுலரா இல்லையான்னு ப்ரூவ் பண்ண என்ன பண்ணும் அப்படின்னா 2 வெக்டர்ஸ். ஸோ யாரை பர்பெண்டிகுலர் நீங்கள் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க 2 பேத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். அந்த டாட் ப்ராடக்ட் 0ன்னு வந்துச்சுன்னா வெறும் நம்பர், அந்த இடத்துல 0ங்கிறது நம்பர், வெக்டார் கிடையாது. ஓகேவா? ஆட் பண்ணும்போது தான் 0 வெக்டார் போடணும். டாட் ப்ராடக்ட்ல இஸ் ஜஸ்ட் நம்பர், அப்போ 0 மட்டும் போட்டா போதும். சரிடா பசங்களா? இன்னும் உங்களுக்கு கைட் டெலிவரி ஆகலையா? ஓகே, அண்ட் ஆல்சோ நோட் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் இன் டெலிகிராம் குரூப். ஓகே, ஒன் செக் பசங்களா.
Yeah, so it is equal to 0. ஒரே விஷயம். So guide பத்தி one second பசங்களா, I just put a message to y'all, sir. ஸோ யாழ் சார் பார்த்துட்டு நான் கேட்டிருக்கேன்டா பசங்களா, ஹீ வில் ரிப்ளை. சரிங்களா? எஸ். சாரிடா பசங்களா, லைக் ஐ ஐ அவங்க எனக்கு சொன்ன வரைக்கும் உங்களுக்கு சாட்டர்டே ரிசீவ் ஆயிரும்னு சொன்னாங்க. சரிங்களா? ஸோ இன்னும் ரிசீவ் ஆகலை அப்படின்னா ஐ ஹாவ் டு ஆஸ்க் டு த டீம். நான் டீம் கிட்ட கேட்டிருக்கேன். சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ்க்குள்ள போலாமாடா பசங்களா? அண்ட் பிஃபோர் தட் உங்களுக்கு MVSTA அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் இருக்கு. இந்த டெஸ்ட் எழுதுறீங்கன்னா ஸ்காலர்ஷிப் வரும். இந்த ஸ்காலர்ஷிப் வச்சு நீங்க JEE அண்ட் நீட்டுக்கு கொஞ்சம் அட்மிஷன்ஸ்ல நம்மளுக்கு அமௌண்ட் கம்மியாகும். ரைட்டாடா பசங்களா? அது உங்களோட மார்க்கை பொறுத்து. இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 4th, 5th, 11th அக்டோபர்ல நடக்க போகுது. ஓகேவா? இந்த எக்ஸாம் பேசிஸ்ல தான் நம்மளுக்கு நீட்டும் சரி JEE கொஸ்டின்ஸும் இருக்கும். அதோட பேசிக் கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ நீட் எழுதணும்னு ஆசைப்படுறவங்க, JEE எழுதணும்னு ஆசைப்படுறவங்க இந்த எக்ஸாமை கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. சரியாடாப்பா? ஸோ ஒரு மாடல் எக்ஸாம் மாதிரி எப்படி எழுதுவோமாச்சு தெரிஞ்சுக்கலாம்ல, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவாடா பசங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? 6.1 ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? எப்படின்னு பார்த்துருவோமா? ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் இஃப் தி லைன் ட்ரான் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் அ சர்க்கிள். ஓகே, நம்ம கிட்ட என்ன சொல்றான்? நம்ம கிட்ட சென்டர்னு ஒன்று இருக்காமா, சர்க்கிள்னு ஒன்று இருக்காமா? சரிங்களா? ஸோ சர்க்கிள்னு போடலாமா? யாரா பசங்களா? வி ஹாவ் அ சர்க்கிள், ரைட்? இந்த சர்க்கிளுக்கு சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? எல்லா சர்க்கிளுக்கும் சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல மேம்? ஆமா, சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருக்கு. ரைட்டா? ஸோ டு தி மிட் பாயிண்ட் ஆஃப் அ கார்டு, ஒரு கார்டோட மிட் பாயிண்ட். சரி, கார்டு தெரியுமா? வாட் இஸ் கார்டுரா பசங்களா? சி இதுல இருக்க எல்லா டீடைல்ஸுமே ஜியாமெட்ரி பொறுத்தது தான். ஸோ ஜியாமெட்ரியில் இருக்கிற ஒவ்வொரு லைனோட அர்த்தமும் உனக்கு தெரியணும். சரியா? கார்டுங்கிறது என்னது? கார்டுங்கிறது லைன். ஓகேவா? கார்டுங்கிறது ஜஸ்ட் அ லைன். அந்த லைன் என்ன பண்ணும்? சர்க்கிள் மேல இருக்கிற 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணும். அவ்வளவுதான். ஸோ 2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ற மாதிரி எந்த ஒரு லைன் போட்டாலும் சரி, இட் இஸ் கால் கார்டு. ஓகேங்களா? ஸோ இந்த கார்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஒரு லைன் பாஸ் ஆகுது டு தி சென்டர் ஆஃப் தி கார்டு, மிட் பாயிண்ட்டுக்கு பாஸ் ஆகுதாமா. சரிங்களா? ஸோ அப்போ இந்த லைனும் இந்த கார்டு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். உங்களோட ப்ரூவிங் பாயிண்ட் என்னது? பெர்பெண்டிகுலர் தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். சரியா? யாரா பசங்களா? உனக்கு நான் இப்பதான் சொன்னேன் பெர்பெண்டிகுலர் தான் என்னது? எஸ், பெர்பெண்டிகுலர் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் 0ன்னு கொண்டு வரணும். சரியா? எஸ். யாரோட டாட் ப்ராடக்ட்? இந்த லைனோட வெக்டார் அண்ட் இந்த லைனோட வெக்டார். சரியா? இப்போ வெக்டார்ஸை எழுதுறது 2 டைப்பா எழுதுவாங்க. ஓகேவா? there are 2 vectors. டுமாரோ ஈவினிங் என்ன மேம் கிளாஸஸ் இருக்கும்? ஸோ டுமாரோ ஈவினிங் ஐ ஹோப் யூ வில் கெட் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸ்டா பசங்களா? எஸ். ஸோ வாட் வில் ஹேப்பன்? ஸோ 2 வெக்டார்ஸ், 2 விதமான வெக்டார்ஸ் சொல்லலாம். ஒன்று பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் இட் பசங்களா? ஒன்று பொசிஷன் வெக்டார்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நார்மலான ஒரு வெக்டார்ஸ். இந்த பொசிஷன் வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னா இட் இஸ் பாயிண்ட். பொசிஷன் வெக்டாருங்கிறது ஜஸ்ட் பாயிண்ட். அந்த பாயிண்ட்டை ஆரிஜின் வச்சு நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஆரிஜின். அப்போ இதுதான் ஏ பாயிண்ட், இதுதான் பி பாயிண்ட். சரியா? அப்போ ஏ பாயிண்ட் அண்ட் பி பாயிண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம்? அப்போ OA வெக்டாரை நம்ம எப்படி சொல்லலாம்? ஏ வெக்டார் சம் பொசிஷன் வெக்டார். சரிங்களா? அண்ட் பி வெக்டார் சம் பி வெக்டார். ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு தேவை இந்த லைன். இந்த லைனுங்கிறது சம் டி பாயிண்ட். இது ஒரு டி பாயிண்ட்டுக்கு மர்ஜ் ஆயிருக்க லைன். அப்போ ஓடி பாயிண்ட்டுங்கிறது யாரு? ஏ அண்ட் பிக்கு மிட் பாயிண்ட். புரியுதா பசங்களா? ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்டா இருக்கு. ஏக்கும் பிக்கும் மிட் பாயிண்ட் இருக்கிற பாயிண்ட் எப்படி சொல்லுவோம்? யாருக்காவது மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? வாட் இஸ் தி மிட் பாயிண்ட் ஃபார்முலா ஆஃப் 2 பாயிண்ட்ஸ்டா பசங்களா? எஸ் எவ்ரிவன். ஸோ யாரெல்லாம் கிளாஸை கவனிக்கிறீங்களோ ப்ளீஸ் புட் யுவர் அட்டெண்டன்ஸ் ஹியர் பசங்களா, ஸோ தட் ஐ நோ யுவர் நேம். ஓகேங்களா? உங்கள் நேம் போட்டு நீங்கள் அட்டெண்டன்ஸ் போடுங்க. ஏன்னா இதில் நிறைய பேர் பேசுகிறவங்க இருக்காங்க, நிறைய பேர் கவனிக்கிறவங்க இருக்காங்க. ஓகேவா? ஐ ரியலி நீட் டு மென்ஷன் ஹூ ஆர் ஸ்டடிங் ஹியர். ஓகேவா? நான் வந்து என் ஃபியூச்சருக்காக ஒர்க் பண்ணுறேன், என்னோட பப்ளிக்காக ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க யூ புட் யுவர் நேம் ஹியர். ஓகே? இல்லை ஐம் ஜஸ்ட் ஹியர் டு ஜஸ்ட் டைம் பாஸ் அப்படின்றவங்க ஐ டோன்ட் வாண்ட் டு ஷோ தட் நேம் ஆல்சோ. ஓகே? y2 minus y1. No, Tasha. இல்லடாப்பா. Yeah, Ananya. Yes. Great.
Mayrasan, right? Pragadish, okay, right. x1 plus x2 by 2, y1 plus y2 by 2. கரெக்ட்டுங்களா? இதுதானே ஃபார்முலா. எஸ். அப்போ மிட் பாயிண்ட் அப்படின்னாலே ரெண்டு பேர்த்த ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட போறோம். எஸ், குட் சபரீஷ், மதன் அண்ட் மயில்வாகன். ஸோ குவார்டர்லி கொஸ்டின்ஸுக்கான உங்களோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸோட பிடிஎஃப் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிட்டேன்னா பசங்களா. ஸோ நேற்று அதாவது சண்டே வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். 12th and 11th ரெண்டு பேத்துக்குமே போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தாராளமாக போய் பாருங்க, சரிங்களா? ஸோ அப்போ இதோட வெக்டர் யாருக்கு ஈக்குவல்? இவங்க ரெண்டு பேத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போடணும், அவ்வளோதான். ஸோ அப்போ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டிவைடட் பை 2, தட்ஸ் இட். ஓகேவா? இப்போ நீங்கள் ப்ரூவ் பண்ண வேண்டியது ஏடி லைனும் அதாவது ஓடிங்கிற லைனும் ஏபிங்கிற லைனுக்கும் டாட் ப்ராடக்ட் எடுத்தா 0. யா தில்லை நாயகி, ரைட்ரா பசங்களா? சரியா? ஓடி வெக்டர் உனக்கு ஆல்ரெடி தெரியும். வாட் இஸ் ஓடி வெக்டர்? சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் வேணுமா? ஸோ இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கடா பசங்களா. ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு சாம்பிள் கொஸ்டின் பேப்பர்ஸ் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ வாட் இஸ் ஓடி வெக்டர்? ஏ பிளஸ் பி டிவைடட் பை 2. ஓகேவா? இந்த ஏபி வெக்டர் நிறைய பேத்துக்கு தெரியாது. ஓகே, எஸ். How will you put AB vector? ABங்கிற வெக்டாரை நம்ம எப்படி எழுதுவோம்? சரியா? ஆக்சுவலி ஏங்கிறது ஒரு பாயிண்ட், பிங்கிறது ஒரு பாயிண்ட், இந்த மாதிரி பாயிண்டா இருக்கு. அப்போ ஏபிங்கிற லைன் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஓபி மைனஸ் ஓஏ. சரியா? அப்போ ஏபிங்கிற டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? எண்டிங் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட். சரிடா பசங்களா? அம்பட்டு தான். ஸோ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் டிவைடட் பை 2 and a vector, b vector minus a vector by 2. So it is half into. Okay வா? இப்படியே கூட இருக்கட்டும். ஓகே, நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்கன்னா சர்க்கிளோட ஒரு பயங்கரமான ப்ராப்பர்ட்டியா இருக்காது தெரியுமா? யாரா பசங்களா? சர்க்கிளோட ஒரு பயங்கரமான ப்ராப்பர்ட்டி என்னன்னா சென்டர்ல இருந்து சர்க்கிளுக்கு எப்படி லைன் போட்டாலும் சரி, அந்த லைனுக்கு பேர் என்ன? யாரா பசங்களா? சென்டர்ல இருந்து சர்க்கிள் மேல இருக்கிற எந்த பாயிண்ட்டுக்கு நான் ஒரு லைன் போட்டாலும் சரி, அந்த லைனுக்கு பேர் என்ன? வாட் இஸ் தி லைன் நேம்டா பசங்களா? ரேடியஸ். அந்த ரேடியஸோட மெஷர்மெண்ட் ஈக்குவலா இருக்குமா இல்ல டிஃபரெண்டா இருக்குமா? ஈக்குவல் தானே. அப்போ ஓஏங்கிற டிஸ்டன்ஸும் ஓபிங்கிற டிஸ்டன்ஸும் சேமா இல்லையா? ஆப்வியஸ்லி அது சேம் தான். அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அது சேம். சேமான குவான்டிட்டி நீங்க மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? வாட் வில் பி யுவர் ஆன்சர்? 0. ஓகே, அப்போ இவங்களோட டாட் ப்ராடக்ட் ஐ எம் கெட்டிங் 0. ஸோ உங்களோட டாட் ப்ராடக்ட் எனக்கு 0 வரதுனால வாட் கேன் ஐ சே? என்ன சொல்லலாம்டாப்பா? they are perpendicular. they are perpendicular. அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்ல எல்லா கொஸ்டின்ஸும் பெர்பெண்டிகுலர் பேஸ்டு தான் வரும், சரிங்களா? இதுல ஒரு பயங்கரமான 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, அதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த 2 5 மார்க் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிடா பசங்களா? ஸோ டு ப்ரூவ் பை 2 வெக்டார் மெத்தட் தட் தி மீடியன் டு தி பேஸ் ஆஃப் தி ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள். நம்மளுக்கு என்ன இருக்கு? we have a isosceles triangle. சரி, isosceles triangle என்ன சொன்னேன்? ஸோ யாருக்கெல்லாம் ஜியோமெட்ரி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க இந்த எக்ஸசைஸை பயங்கர ஃபாஸ்டா பண்ணலாம். சரியா? ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள்னா என்னடாப்பா? ஐசோஸ்லெஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னா ரெண்டு ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். ரெண்டு சைட்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஈக்குவலே இல்லாத சைட்ஸ் தான் பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ ஏபிசி. நான் ஒன்று கேட்கட்டா? ஸோ இருக்கிறதுலே மெஷர்மெண்ட் எடுக்கிறது, அதாவது வெக்டார்ஸ்ல மெஷர்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ஈஸியா யாருக்கு இருக்கும்னு தெரியுமா? ஒருத்தர் ஆரிஜின் பாயிண்டா வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸி. ஒருத்தங்கள ஆரிஜின் பாயிண்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இட் இஸ் வெரி ஈஸிடா பசங்க. சரியா? அப்போ ஓஏ வெக்டாரை நம்ம ஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம் அண்ட் ஓபி வெக்டாரை நம்ம பி வெக்டார்னு எடுத்துக்கலாம். சிம்பிள் கேஸுக்கு சொல்றேன். வாட் இஸ் மீடியன்? மீடியன்னா என்ன? மீடியன் அப்படிங்கிறது ஒரு லைன், அவ்வளவுதான். ஒவ்வொரு லைனுக்கும் ஒவ்வொரு பேரு. காடுங்கிறது ஒரு லைன் தான், மீடியன்ங்கிறது ஒரு லைன் தான், ஆல்டிடியூடுங்கிறது லைன் தான். எவ்ரிதிங் இஸ் லைன். ஆனா அந்த லைனோட அர்த்தங்கள் மாறுது, அவ்வளவுதான். சரிங்களா? மீடியன்ங்கிறது ஒரு லைன் தான். அந்த லைன் என்ன மேம் பண்ணுன்னு கேட்டீங்கன்னா ஒரு வெர்டெக்ஸை ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணும். காட் இட்? ஆப்போசிட் சைடோட மிட் பாயிண்ட்டுக்கு ஜாயின் பண்ணும். சரிங்களா? ஸோ அப்போ ஓடிங்கிறது மீடியன் அப்படின்னா அப்போ அதோட கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? இவங்க ரெண்டு பேர்த்தோட மிட் பாயிண்ட். ஸோ ஏ வெக்டார் பிளஸ் பி வெக்டார் பை 2. சேடா பசங்களா? அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இந்த மீடியன் ஏபிங்கிற பேஸுக்கு பெர்பெண்டிகுலரா இல்லையா செக் பண்ணுவோமா? எஸ்.
ஸோ ஓடிங்கிற வெக்டாருக்கும் சேம் அதே ஏபிங்கிற வெக்டாருக்கும் யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் டாட் ப்ராடக்ட். ஸோ ஓபி வெக்டார் வந்து a plus b வெக்டார் by 2. how many daysல கம்ப்ளீட் பண்ணலாம்? ஸோ 5th சாப்டர் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 daysல கம்ப்ளீட் பண்ணிடலாம் அது சரிங்களா. அண்ட் திஸ் இஸ் இவங்களை எப்படி எழுதுவீங்க? ஓபி மைனஸ் ஓஏன்னு எழுதுவீங்க. ஸோ தட் இஸ் பி மைனஸ் ஏ. ரைட்டா பசங்களா? ஸோ இதை எழுதுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்றேன். இது வெக்டார்ஸை வந்து நீங்க ஃபார்முலா எழுதணும். இது என்ன ஃபார்முலாடா பசங்களா? a plus b a minus b சாரி a plus b a minus இது b minus a ல b minus a. ஸோ a plus b a minus b ஃபார்முலால இருக்க. அப்போ ஃபார்முலா என்னது? a square minus b square கரெக்டா? ஸோ அப்போ mod b square minus mod a square. ஓகே, உங்க எல்லாத்துக்குமே நான் என்ன சொன்னேன்? இட் இஸ் அ ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள். ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிளுக்கு நம்ம என்ன சொன்னோம் பசங்களா? ரெண்டு சைடோட மெஷர்மெண்ட் ஈக்குவலா இருக்கும். அப்போ இவனோட மெஷர்மெண்ட்டும் இவனோட மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலா இல்லையா? எஸ், இதோட லென்த்தும் ஈக்குவல். அதாவது இவனும் இவனும் வேற வேற ஆள் கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். ஸோ ஒரே ஆளை சப்ராக்ட் பண்ணோம்னா வாட் இஸ் யர் ஆன்சர்? எஸ், ஒரே ஆளை சப்ராக்ட் பண்ணா வாட் இஸ் யர் ஆன்சர் பசங்களா? எஸ், ஹாய் எவ்ரிவன். யா, ஒரே ஆளை சப்ராக்ட் பண்ணா அவனோட ஆன்சர் 0. அவங்களோட ஆன்சர் இட் இஸ் 0. ஸோ இட் இஸ் 0. 0ன்னு வந்தா ஏன் நம்ம 0 கொண்டு வர கஷ்டப்படுறோம்? why we need 0? ஏன்னா இவங்களோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு வந்துச்சுன்னா these two vectors are perpendicular. ஸோ perpendicularity ப்ரூஃப் பண்றதுக்கு தான் நான் 0வே எடுக்க பார்க்கறேன். ஓகேங்களா யாரா பசங்களா? சி இதுவும் அதே தான் சரியா. ஒரு செமி சர்க்கிள் இருக்காமா சரியா. ஒரு செமி சர்க்கிள்னா இதுல பாதி சர்க்கிள் தான் எடுத்துக்கணும். ஓகேவா, முழு சர்க்கிள் எடுத்துக்காதீங்க. இதுல பாதி சர்க்கிள் தான் எடுத்துக்கணும். இப்போ இந்த பாதி சர்க்கிள்குள்ள எந்த ஒரு ஆங்கிள்ங்கிறது ஃபார்ம்டு பை 2 லைன்ஸ். ஆங்கிள் இஸ் ஆல்வேஸ் ஃபார்ம்டு பை 2 லைன்ஸ். அப்போ இதுக்குள்ள எப்படி நீ 2 லைன்ஸ் போட்டாலும் சரி, அந்த 2 லைன்ஸுக்கு நடுவுல ஃபார்ம் பண்ற ஆங்கிள் பாத்தீங்கன்னா 90 டிகிரி. எப்படிப்பட்ட ஆங்கிளா இருந்தாலும் சரி, சி அந்த லைன் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம். யூ கேன் சி எப்படி நீ போட்டாலும் சரி. நான் பாருங்க உங்களுக்கு மாத்தி கூட காட்டுறேன். யாரா பசங்களா, நீங்க எந்த இடத்துல போட்டாலும் சரி இட் வில் பி 90 டிகிரி. எப்படி போட்டாலும் சரி யூ கேன் see that. நீங்க பாருங்க இப்படி கூட போடுங்க, குட்டியா கூட போடுங்க. யூ கேன் see 90 டிகிரி. யூ கேன் see 90 டிகிரி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லட்டா? ஓகே முகமது, சி திருப்பி நான் சொல்றேன் கவனிங்க சரிங்களா. ஸோ பை வெக்டார் மெத்தட் ஷோ தட் தி ஆங்கிள் இன் அ செமி சர்க்கிள். அதாவது ஒரு பாதி சர்க்கிள்குள்ள ஆங்கிள் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அந்த ஆங்கிள் நிச்சயமா ரைட் ஆங்கிளா இருக்கும்னு சொல்றாங்க சரியாப்பா. ரைட் ஆங்கிள்ல என்னது 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் இது ஒரு வெக்டார்னு எடுத்துக்கிறேன். இது ஒரு வெக்டார். ஓகேவா, இட் இஸ் அ லைன், இட் இஸ் அ வெக்டார். இதுதான் நம்மளுக்கு ஆரிஜின் பாயிண்ட் O. ஓகேவா, இந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கலாம்? we can name it. நாமளே நேம் வச்சுக்கலாம். இவங்க என்னன்னு வச்சுக்கலாம்? ஏன்னு வச்சுக்கலாம். இவங்களை நம்ம பின்னு வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் என்னன்னு வச்சுக்கலாம்? சின்னு வச்சுக்கலாம். ஓகேவாடா பசங்களா? இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ OA வெக்டார் என்னன்னு எடுத்துக்கலாம்? what is OA vector will be and what is OB vector will be and what is OC vector will be? அப்போ OA OB OC எப்படி இருக்க போகுது நம்மளுக்கு? ஏபிசின்னு எடுத்து போமா? சிம்பிள், அவ்வளவுதானே. ஓகே சரி, இப்போ ரைட் ஆங்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ரைட் ஆங்கிள் அப்படின்னா அவங்க 2 லைன்ஸ், அந்த 2 லைன்ஸ் வந்து பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தமா யாரா பசங்களா? ரைட் ஆங்கிள்ஸ் அப்படின்னா அந்த 2 லைன்ஸ் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஆமா ரைட். அண்ட் அதை திருப்பி பெர்பெண்டிகுலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? டாட் ப்ராடக்ட் 0. ஓகேவா, வெக்டாரை பொறுத்த வரைக்கும் பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னு சொல்லணும் சரிங்களா. ஸோ டாட் ப்ராடக்ட் 0ன்னு சொன்னா அவங்க 2 பேரும் பெர்பெண்டிகுலர்னு அர்த்தமாகுது. ஓகே, எஸ். ஸோ இப்போ யார் 2 பேரும் பெர்பெண்டிகுலர்னு சொல்லணும்? ஏசிங்கிற வெக்டாரும் ஓகேங்களா. யா, அண்ட் பிசிங்கிற வெக்டாரும் சரிடா பசங்களா. இட் ஷுட் பி 0ன்னு காட்டுது. ஓகேவா, இட் ஷுட் பி ஈக்குவல் டு 0ன்னு காட்டணும். ஓகே,
ரைட். வாட் இஸ் ஏசி வெக்டார் வில் பி? ஏசிங்கிற வெக்டாரை நம்ம எப்படி எழுதலாம்? இது ரெண்டுமே பாயிண்ட்ஸ், ரெண்டு பாயிண்டால மேக் பண்ணப்பட்டது. அது அப்போ வந்து ஓசி மைனஸ் ஓஏன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இவங்களை எப்படி எழுதுவீங்க? ஹவ் வில் யூ ரைட் திஸ் ஒன்? ஸோ இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா யாரா பசங்க? ஸோ இவங்களை எப்படி எழுதலாம்? You can write this as you can write this OC minus OB equal to 0. சரிங்களா? ஓகே. What is this? This is OC, OA, OB, OA. இதெல்லாம் யாரு? So it is nothing but யாரா பசங்களா இவங்கலாம் யாரு? ஹைப்பர்போலாலாம் we will revise it for the further revision பசங்க. OC, OA, OB இவங்க எல்லாருமே ரேடியஸ். கேன் யூ நோ இட் இஸ் ஆல் ரேடியஸ். எல்லாருமே ரேடியஸ் தானே. ஓலேருந்து ஏக்கு போனாலும் சரி, ஓலேருந்து சிக்கு போனாலும் சரி, ஓலேருந்து பிக்கு போனாலும் சரி, எல்லாருமே ரேடியஸ். ஸோ ரேடியஸை மைனஸ் பண்ணீங்கன்னா யூ வில் டெஃபினெட்லி கெட். ஸோ அப்போ இது ஒரு ஜீரோ வெக்டார், இது ஒரு ஜீரோ வெக்டார். ஜீரோ வெக்டாருக்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி ஜீரோ வில் பி யுவர் ஆன்சர். கரெக்டாப்பா? டெஃபினெட்லி என்ன வரும்? ஜீரோ தானே ஆன்சர். டாட் ப்ராடக்ட் ஜீரோன்னு வந்திருக்கா? நாட் ப்ராடக்ட் ஜீரோனா என்ன அர்த்தம்? அப்போ ரைட் ஆங்கிள், செமி ஆங்கிள்குள்ள என்ன ஒரு ஆங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் சரி, அவங்க நிச்சயமா நம்மளுக்கு ஜீரோவா தான் இருக்கும். ஓகேவாடா பசங்களா? எஸ். ராம்பஸ்னா யாருக்காவது தெரியுமா? வாட் இஸ் ராம்பஸ்? ராம்பஸ் அப்படிங்கிறது டைமண்ட். ஓகேவா? ராம்பஸ்ங்கிறது இட் இஸ் ஆல் அபவுட் டைமண்ட். கரெக்ட்டுங்களா? யாரா பசங்களா? இதுக்கு பேர் தானே ராம்பஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கொயர் அப்படி துளிப்பு போட்டா ஸோ ஸ்லாண்டிங் சாய்வான ஸ்கொயர், இட் இஸ் ராம்பஸ். வெரி குட்ரா பசங்களா. ஸோ ராம்பஸை பத்தி இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ராம்பஸை பத்தி இன்னும் ஏதாவது விஷயம் தெரியுமா? எஸ். ஏன்னா இவங்க எல்லா சைட்ஸும் ஈக்குவலா இருப்பாங்க. ராம்பஸை பொறுத்த வரைக்கும் 4 சைட்ஸோட லென்த்தும் ஈக்குவல். ஓகே, அந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தவங்கள ஆரிஜின் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ OA BC. ஸோ இதுல யாரு டயகனல்? டயகனல் பைசெக்ட் பண்ணுமாமா. பைசெக்ட்னா என்னது? பைசெக்ட் அட் ரைட் ஆங்கிள். ஸோ ரைட் ஆங்கிள்ஸ்னா அகெயின் டாட் ப்ராடக்ட் ஜீரோன்னு கொண்டு வரணும். சரிங்களா? எஸ். ஸோ இதுல யார் டயகனல் பசங்களா? ஓசிங்கிறது ஒரு டயகனல் அண்ட் ஏபிங்கிறது ஒரு டயகனலா இருக்குமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ இப்படி ஒரு லைன் போகுது, இப்படி ஒரு லைன் போகுது. அப்போ இவங்க இங்கிருந்து தான் இப்படி போகணும். B2A தான் போகணும் டயகனல். ஓகே, அவுட்லைன் அண்ட் ஃபார்முலா எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? முகமது ஒரே ஒரு சம், இந்த சம்மை மட்டும் முடிச்சுட்டு நான் அவுட்லைன் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா? திஸ் இஸ் தி அவுட்லைன். இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக என்ன அவுட்லைன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு வெக்டார்ஸோட டாட் ப்ராடக்ட் ஜீரோ அப்படின்னா தஸ் 2 வெக்டார்ஸ் வில் பி பர்பெண்டிகுலர். இதுதான் அவுட்லைன். 6.1 ஃபுல்லாக இது ஒன்று தான் அவுட்லைன். ஸோ ரெண்டே விஷயம். ஓகேவாடா பசங்களா? வாட் இஸ் இட்? ரெண்டே விஷயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. டாட் ப்ராடக்ட் ஜீரோ அப்படின்னா இட் இஸ் பர்பெண்டிகுலர். சரிங்களா? செகண்ட் விஷயம் என்னன்னா ட்ரையாங்கிள் ஆஃப் ப்ராப்பர்ட்டி. ஸோ ட்ரையாங்கிள் ஆஃப் வெக்டார்ஸ். ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 வெக்டார்ஸையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க 3 பேர்த்தோட ஆன்சர் வந்து ஜீரோவா இருக்கும். இதுதான் செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்ன? தேர்ட் பாயிண்ட் நான் உனக்கு அப்புறமே சொல்றேன். சரியா? தேர்ட் பாயிண்ட்டுக்கு ஒரு பெரிய 5 மார்க்ஸ் இருக்கு. ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் 5 மார்க் அகைன். ஓகே, ஃபர்ஸ்ட் டன். ஓகே, இவங்க ரெண்டு பத்தி கண்டுபிடிக்கணுமாடா பசங்களா? எஸ். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஓசி வெக்டார் எப்படி எடுத்துக்கலாம்? OC vector, how we can right click OC vector, some C vector, some C vector. Dot product தமிழ்ல மீனிங் என்ன மேம்? ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இது டாட் ப்ராடக்ட் எப்படி சொல்லலாம் இல்லையானா? ஓகே, ஸோ அது ஒரு 3D வெக்டார்ல நான் சொல்லணும். ஸோ 3D லைன்ல இப்படி ஒரு வெக்டார் இருக்குடாப்பா. ஓகேங்களா? இப்படி ஒரு வெக்டார் இருக்கும், இந்த வெக்டார் ஒன்று இருக்கும், இப்போ இந்த ஒரு வெக்டார் இருக்கும். இவங்க ரெண்டு பேர்த்து சார்பாகவும் ஒருத்தர் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ ஒருத்தங்க டிஃபைன் பண்றாங்க. ஓகேங்களா? புள்ளி லைக் அப்படின்னு தமிழ்ல பேர் கேட்குறீங்களா இல்லை மீனிங் தான் கேட்குறாங்க? ஓகேங்களா?
மீனிங்கிறது ரெண்டு பேர்த்தோட பெருக்கல், அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேர்த்தோட பெருக்கலா இருக்கும், இந்த ரெண்டு வெக்டார்ஸோட பெருக்கலா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு 3 குவாடினேட் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது 3 டைமென்ஷன், அவங்கள 3 குவாடினேட்ஸ் இருப்பாங்கன்னு அர்த்தம். சரியா? இதுல ஒரு 3 குவாடினேட்ஸ் இருப்பாங்க. இந்த 3 குவாடினேட்ஸ் இந்த 3 குவாடினேட்ஸையும் சேர்த்து பெருக்கணும் அப்படின்னா இன்னொரு குவாடினேட் வரும், அது ஜஸ்ட் லென்த். அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற லென்த்தை சொல்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகேவாப்பா? magnitudes மட்டும் மல்டிபிள் பண்றது, that's it. ஓகேங்களா? yeah. so what is OC vector is equal to C vector. what is your BA vector? BA vector யாருக்கு ஈக்குவல்டா பசங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, BA vector எப்படி கண்டுபிடிப்ப? உனக்கு ஒரு ட்ரையாங்கிள் தெரியணும். நான் இப்போ ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ற பாருங்க. ஒன் செக்டா பசங்களா? ஓகேவா? இப்படி எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா? எஸ், நீங்க இப்பதான் ஜாயின் பண்ணீங்களா? நோ ப்ராப்ளம்டா பசங்களா, ஒரே நிமிஷம். ஓகேவா? இப்படி ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதாடா பசங்களா? எஸ் ஆர் நோ? ஸோ கேன் யூ see this triangle? see ஆரிஜின்ல இருந்து ஒருத்தங்களை டிரா பண்றது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஸோ see this மக்களே. அப்போ இந்த பாயிண்ட் இப்படி போகுது, இப்படி போகுது. இதுல பெரிய சைடு இருக்கிறதுலே பெரிய சைடு யாரு? இருக்கிறதுலே பெரிய சைடு. ஸோ இதோட டயக்ராம் பாருங்க. யூ கேன் see this diagram. ஸோ பாருங்க, A to B போகட்டும், B to A. ஸோ இதுல என்ன நான் கதை சொல்ல வரேன்னா, ஓலேருந்து ஏக்கு ஸ்ட்ரைட்டா போகலாம், ஓலேருந்து ஏக்கு ஸ்ட்ரைட்டா போகலாம். இல்லைன்னா எப்படி போகலாம்? ஓ டு பி போயிட்டு அப்புறம் பி டு ஏ போகலாம். கரெக்டா? ஓலேருந்து பி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பிலேருந்து ஏ சுத்தி போகலாம். ஆமா, ரைட் பசங்களா? இப்போ நம்மளுக்கு பி டு ஏ மட்டும்தான் வேணும். ஸோ பி டு ஏங்கிறது இஸ் ஜஸ்ட் நத்திங் பட் it will be equal to OA minus OB. அம்பட்டுதான். சரியா? so is A minus B. ஓகேவா? so we have to find OC vector dot BA vector. இவங்க ரெண்டு பேத்துக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ பாத்தீங்கன்னா C vector into OA minus B vector. இவங்க ரெண்டு பேத்தோட சப்ராக்ஷன் என்ன ஆகும்பா? இவங்க ரெண்டு பேத்தோட சப்ராக்ஷன் யாடா பசங்களா? நீ இந்த கொஸ்டின்ஸை ஈஸியாக தான் சொல்லி கொடுத்தேன். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட சப்ராக்ஷன் இட் வில் பி 0. ஓகே, ஏன்னா ராம்பஸ்ல இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் தானே? யா, ஸோ இட் இஸ் 0. ஸோ ரெண்டு பேர்த்தோட பெர்பெண்டிகுலாரிட்டி 0ன்னு வந்திருக்கு. ஸோ தீஸ் டூ லைன்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர். அவ்வளோதான். ஓகேங்களா? யாடா பசங்களா? ஓகே எவ்ரிவன். ஸோ விச் நம்ம இப்போ பயங்கரமான ஒரு பார்ட்டுக்கு என்ட்ரு ஆக போகிறோம், விச் இஸ் தி வெரி ஃபர்ஸ்ட் 5 மார்க். ஓகே, எக்ஸசைஸ் கொஸ்டின்ல என்ன 5 மார்க்கடா பசங்களா இருக்கு? காஸ் ஆஃப் A plus B A minus B. Yes, which formula we have to derive it? இந்த formula நம்ம derive பண்ணனும். cos of A plus B A minus B. Okay, 9th and 10th sum இருக்கும்ல. So what is the formula? So sin A plus B or sin A minus B? cos of A minus B formula, right? cos of A minus B formula நம்ம derive பண்ணனும். ஆமா ரைட்டா பசங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் இதை நான் ஆல்ஃபா பீட்டான்னு கூட வச்சுக்கலாம். ஐ கேன் கீப் இட் அஸ் ஆல்ஃபா பீட்டா. சரியா? என்னோட கன்வீனியன்ட்டுக்காக நான் ஆல்ஃபா பீட்டான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், ரெண்டு ஆங்கிள்ஸ் அப்படின்னாலே ஒரு லைனுக்கு இடப்பட்ட இடத்துல தான் நம்மளுக்கு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். ரெண்டு லைன்ஸ் இருக்க போது, சரியா? ரெண்டு லைன்ஸ் இருக்க போது. ஓகே, இந்த ரெண்டு லைன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் இட் ஷுட் பி ஆல்பா மைனஸ் பீட்டா. இட் ஷுட் பி ஆல்பா மைனஸ் பீட்டா. யாடா பசங்க? அஃப்கோர்ஸ். ஸோ அப்போ இந்த ரெண்டு லைனும் ஒரே இடத்துல இருந்தா தானே ஆல்பா மைனஸ் பீட்டா ஒரே இடத்துல வரும். யாடா பசங்களா? ரெண்டு லைன்ஸும் ஒரே குவாட்ரண்ட்ல இருந்தாதான் அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள் ஆல்பா மைனஸ் பீட்டான்னு வரும். சரியா? இல்ல மேம் ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா ஐ கேன் ஷே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் லைன் போடுவோம். ஓகேவா? நான் ஒரு ஆக்சிஸ் லைன் போடுறேன். ஓகேவாடா பசங்களா? திஸ் இஸ் தி ஆக்சிஸ் லைன். ஓகேங்களா? இப்போ நம்ம லைன் போடுவோம். இதுல ஆங்கிள்ஸ் அப்படின்னாலே எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மெஷர் பண்ற வேல்யூ, எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து மெஷர் பண்ற வேல்யூ. ஓகேவா? இப்போ இப்படி
நான் திருப்பி சொல்றேன். இப்படி ஒரு லைன் இருக்குடா பசங்களா. சோ இந்த லைனுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். சரியா? இந்த லைனுக்கும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒரு ஆங்கிள் இருக்கும். அதுதான் ஆல்பா. அதுதான் ஆல்பா. சரியா? இன்னொரு லைன் இருக்கும் சம் பீட்டா. ஓகேங்களா? இன்னொரு லைன் இருக்கும் சம் பீட்டா. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வேற வேற குவாட்ரண்ட்ல இருக்காங்க. இவங்க ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்காங்க, இவங்க ஃபோர்த் குவாட்ரண்ட்ல இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் வேற வேற குவாட்ரண்ட்ல இருக்காங்கன்னா இந்த ரெண்டு லைனுக்கும் இடப்பட்ட ஆங்கிள் எவ்வளவு இருக்குடா பசங்களா? இந்த ரெண்டு லைனுக்கு எவ்வளவு இடப்பட்ட ஆங்கிள் இருக்கும்? ஆல்பா பிளஸ் பீட்டான்னு வந்துரும்ல. ஆல்பா பிளஸ் பீட்டான்னு வந்துரும்ல. ஆமா ரைட். சரி ஓகே. அப்போ அப்ப இந்த ரெண்டு லைன்ஸும் எந்த இடத்துல இருந்தா இவங்களுக்கு நடுவுல இருக்கிற ஆங்கிள் ஆல்பா மைனஸ் பீட்டான்னு வரும். சரியா? அப்ப ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கணும். ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாதான் this is possible. ஓகேவாடா பசங்களா? யா இது 5 மார்க். எஸ் this is 5 மார்க். சரியா? சோ this is ஆல்பா. இந்த லைனுக்கும் இவனுக்கும் உள்ள கேப் வந்து ஆல்பா. இந்த லைனுக்கும் இவனுக்கும் உள்ள கேப் வந்து பீட்டா. ஓகேங்களா? சோ வாட் இஸ் ஜீவிகா நீங்க கேக்குறீங்க? குவார்டர்லிக்கு மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन போட்டிருக்கீங்கல்ல மேம்? எங்க ஸ்கூல்ல சொல்லுங்க. யா அஃப்கோர்ஸ் நான் சொல்லித்தரேன் ஜீவிகா. ஒவ்வொரு லைவ்லையுமே அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? டோன்ட் ஸ்பாம் இட். ஓகேங்களா? அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடப்பட்ட ஆங்கிள் என்னவா இருக்கும்? ஆல்பா மைனஸ் பீட்டா. இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடப்பட்ட ஆங்கிள் ஆல்பா மைனஸ் பீட்டா. சரிங்களா? எஸ்டா பசங்களா? ஸோ இப்போ இதுக்கு தேவைப்படுற விஷயத்த எல்லாமே நாம தான் நேம் அவுட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? நாம தான் நேம் வைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஆர் ஓ ஆப்ஷன். ஓகேவா? ஓ டு ஏ வரணும் அண்ட் ஓ டு பி வரணும். ஸோ குமரன் இன்னும் உங்களுக்கு கைடு வரலையாடா பசங்களா? ஸோ கைட் பத்தி நான் கேட்டிருக்கேன். ஸோ லைக் இன்னும் எனக்கு நியூஸ் எதுவும் வரடா பசங்களா. ஸோ இட் இஸ் சப்போஸ் டு பி ஆன் சாட்டர்டே. சரிங்களா? ஏன் இன்னும் உங்களுக்கு வரலன்றது எனக்கு தெரியல இன்னும். ஸோ நான் கேட்டிருக்கேன். சரிங்களா? எஸ்டா பசங்களா? ஸோ இப்போ ரெண்டு விஷயம் இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வெக்டார்ஸ் எந்த மெஷர்மெண்ட்ல இருந்தா ஈஸியா இருக்கும்? இந்த வெக்டாரோட லென்த் 5, 4, 10 வச்சுக்கலாமா? 18 வச்சுக்கலாமா? 16 வச்சுக்கலாமா? நாம எடுத்துக்கிறது தான். ஆனா இருக்கிறதுல எந்த மெஷர்மெண்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும்? எஸ், இருக்கிறதுல எந்த வேல்யூ ரொம்ப ஈஸியா இருக்கும்னா 1 தான் ஈஸியா இருக்கும். இருக்கிறதுல 1 தானே ரொம்ப ஈஸி. ஆமா ரைட். ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டார்ஸோட மெஷர்மெண்ட், இதோட லென்த்தை வந்து நான் 1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறேன். 1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது இந்த வெக்டார் வந்து ஒரு யூனிட் வெக்டார். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து ஒரு ஏ வெக்டார், பட் இவங்கள சம் பி வெக்டார்னு எடுத்துக்கிறோம். போத் ஏ அண்ட் பி ஆர் யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டார்னா என்ன அர்த்தம்? அவங்களோட மெஷர்மெண்ட் 1 அப்படின்னு அர்த்தம். சரியா? அவங்களோட மேக்னிடியூட், அவங்களோட லென்த் வந்து 1 அப்படின்னு அர்த்தம். சரியா பசங்களா? அவ்வளவுதான். ஸோ மேக்னிடியூட் இஸ் 1 அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பி இஸ் 1. ஓகே, எஸ். ஸோ விச் மீன்ஸ் இதை வச்சு ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்க, இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியுமா? ஏ வெக்டரோட பாயிண்ட். யாரா பசங்களா? ஏ வெக்டரோட பாயிண்ட். ஸோ இது வந்து ஒரு வெக்டார் தானே. ஸோ இட் இஸ் சேம் டூ கோஆர்டினேட்ஸ். கரெக்டா? எக்ஸ் கோஆர்டினேட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க போறாங்க, ஒய் கோஆர்டினேட்னு ஒருத்தவங்க இருக்க போறாங்க. ரைட்டா இல்லையா? எக்ஸ் கோஆர்டினேட் இருக்க போறான், ஒய் கோஆர்டினேட்னு ஒருத்தர் இருக்க போறான். எக்ஸ் கோஆர்டினேட் யாரால கொடுக்கப்படும்? எஸ், எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 1,0. வெரி குட் அனன்யா. ஆனா இவங்க போலார் கோஆர்டினேட்ஸ்ல சொல்ல போறீங்க. எல்லாருமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் படிச்சிருக்கல? எஸ், எவ்ரிவன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் நம்ம படிச்சிருக்கோம்ல? ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க. வாட் இஸ் இட்? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல நம்ம சொல்ல முடியும். அதாவது எக்ஸ் கமா ஒய்ங்கிற பாயிண்ட் நம்ம எப்படி சொல்லலாம்? r cos theta, r sin theta. படிச்சிருக்கோம்ல? இங்க rங்கிறது என்னது? ரேடியஸ்ங்கிறது 1. am I right? சோ அப்ப இது வேற யாரும் கிடையாது, cos alpha, sin alpha. புரியுதாடா பசங்களா? இது cos alpha, இது sin alpha. x கோஆர்டினேட் cos alpha-வா இருக்க போது, y கோஆர்டினேட் sin alpha-வா இருக்க போது. அம்பட்டு தான். ஏன்னா அவன் தான் ஆங்கிள் வந்து ஆல்பா, ரேடியஸ் வந்து 1. சோ cos alpha, sin alpha. சரியா? ஓகே. சோ அப்போ யார் cos alpha, யார் sin alpha? ஓகே, இப்பதான் அப்படி ஒரு ஸ்ட்ரைட்டா அப்படி லைன் போட்டனா இந்த லென்த் தான் எனக்கு cos alpha, இந்த லென்த் தான் எனக்கு sin alpha. கரெக்டா? சோ இப்போ நம்ம இது ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுவோம். அப்ப இந்த ட்ரையாங்கிள் தான் நம்மளுக்கு என்ன தெரியுது? OA வெக்டார் ஸ்ட்ரைட்டா O to A போலாம். இல்லனா எப்படி போகணும்? O ல இருந்து L வந்துட்டு அதுக்கப்புறம் L ல இருந்து A போகணும். கரெக்டா?
ஓல இருந்து எல் வரைக்கும் வந்துட்டு தென் எல் டு ஏ போக போறோம். இப்படியும் போலாம்ல. எஸ், ஓஏ வெக்டார்ங்கிறது ஏ வெக்டார், ஓஎல் வெக்டார்ங்கிறது யாரு? ஓஎல் வெக்டாரோட மெஷர்மெண்ட் காஸ் ஆல்ஃபா, லென்த் காஸ் ஆல்ஃபா. ஆனா இது எக்ஸ் ஆக்சிஸ் மேல வருது, ஸோ ஒரு எக்ஸ் கோஆர்டினேட். அப்ப அவங்கள காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் அண்ட் இவங்கள சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார் அப்படின்னு டினோட் பண்றோம். புரியுதாடா பசங்களா? சிமிலர்லி அப்ப சிமிலர்லி பி வெக்டார் எப்படி சொல்லுவேன்? வாட் இஸ் பி வெக்டார்? பி வெக்டார் எப்படி சொல்லுவோம்? இதே மாதிரி தான் பியும் இருக்க போகுது. ஆனா என்னது, அவனோட ஆங்கிள் வந்து பீட்டா, அவங்களோட ஆங்கிள் பீட்டா, அவ்வளவுதான். ஸோ ஆல்ஃபா இருக்க வேண்டிய இடத்துல பீட்டா இருக்கு. தட்ஸ் இட். அப்போ பி வெக்டார் யாருக்கு ஈக்குவல்? காஸ் பி வெக்டார் ஐ கேப் பிளஸ் சைன் பி வெக்டார் ஜே கேப். இதுல யாருக்காவது டவுட் இருக்காடா பசங்களா? எனி டவுட்? உங்களோட குவாடினேட்ஸை நம்ம எழுதின விதத்துல யாருக்காவது டவுட் இருக்கா? இதுவும் அதே மாதிரி தான். இப்படி ஒரு லைன் போட்டு எம் வெக்டார்னு போட்டு கூட நீங்க போடலாம். ரைட்டா? ஓகே. இப்போ நம்மளுக்கு தேவை என்னது? காஸ். நம்மளுக்கு தேவை காஸ். காஸ்ன்றவங்க எப்போ வருவாங்க தெரியுமா? ஸோ காஸ்ன்றவங்க, ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து பேசிக்ஸ் ஃபார்முலா சொல்கிறேன். ஸோ நம்ம டாட் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட்னு பார்த்தோம்ல. ஸோ டாட் ப்ராடக்ட் ராஜி நீங்கள் கேட்கலாம்ப்பா. டாட் ப்ராடக்ட் அண்ட் காஸ் ப்ராடக்ட் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ரெண்டு பேர்த்தோட டாட் ப்ராடக்டை நம்ம ஷார்ட்கட்டில் ஐஐ கோஃபிஷியன் ஜேஜி கோஃபிஷியன்னு சொல்லணுமே தவிர அவனுக்குன்னு ஒரு டெஃபனிஷன் இருக்குது. இவனோட டெஃபனிஷன் என்ன மேம்னு கேட்டிங்கன்னா, மாட் ஆஃப் ஏ, அதாவது ஏவோட லென்த், அதுக்கப்புறம் பியோட லென்த், அதுக்கப்புறம் காஸ் ஆஃப் அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் இருக்கிற ஆங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட் காஸ் ப்ராடக்ட். ரெண்டு பேர்த்தோட கிராஸ் ப்ராடக்ட் யாருக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா, மாட் ஏ மாட் பி அண்ட் இவங்க ரெண்டு பேத்துக்கும் சைன் ஆஃப் அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள். டாட்னா காஸ் வரும், கிராஸ்னா சைன் வரும். சரிங்களா? எஸ். இப்போ நம்மளுக்கு தேவை என்னது? நம்மளுக்கு காஸ் தீட்டா வேணும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? டாட் ப்ராடக்ட் எடுக்கணுமா சைன் ப்ராடக்ட் எடுப்பீங்களா? டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஏக்கும் பிக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். இது யாருக்கு ஈக்குவல்? அப்போ மாட் ஏ மாட் பி இன்டு காஸ் ஆஃப் இவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள், ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள், ஏக்கும் பி வெக்டாருக்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் என்னது? ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதோட வேல்யூ என்னது? ஏ வெக்டாரோட லென்த் 1, பி வெக்டாரோட லென்த் 1. ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ திஸ் இஸ் நம்பர் 1. இது நம்மளோட 1 ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் டாட் ப்ராடக்ட்டை நாம ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். நாம எப்படி கண்டுபிடிப்போம் தெரியுமா? ரெண்டு வெக்டர்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இவங்களோட ஐ கோஃபிஷியன்ட்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். அதாவது காஸ் ஆல்ஃபாவையும் காஸ் பீட்டாவையும் மல்டிபிள் பண்ணுவோம். பிளஸ் இவங்களோட கோஃபிஷியன்ட்டையும் மல்டிபிள் பண்ணுவோம். சைன் ஆல்ஃபாவையும் சைன் பீட்டாவையும் மல்டிபிள் பண்ணுவோம். இதுவும் ஒன்று தானே, இதுவும் டாட் ப்ராடக்ட் தான், இதுவும் டாட் ப்ராடக்ட் தான். அப்போ இந்த ஆன்சரும் ஈக்குவலாக தானே இருக்கணும். அப்போ காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவும் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா பிளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ஈக்குவல். எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ. வென் எப்போல்லாம் 2k பை ஆட் பண்ணுவோம் மேம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆக்சுவலி ப்ளீஸ் ரிப்பீட் பண்ணவா? இல்லை கொஸ்டின் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணுமாடாப்பா? ஓகே. ஒரே விஷயம் பாருங்க, நம்மளுக்கு ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு, ஏ வெக்டார் பி வெக்டார்னு எடுத்துக்கிறோம். அவங்க ரெண்டு பேர்த்தையுமே யூனிட் வெக்டார்னு எடுத்துக்கிறோம். ஸோ யூனிட் வெக்டார்னா அதோட மெஷர்மெண்ட் 1. சரிங்களா? அவங்களுக்கு இடப்பட்ட ஆங்கிள் ஆல்ஃபா பீட்டா. ஓகேவாடா பசங்களா? ஸோ இட் இஸ் அ 2 coordinates. ஆல் அபவுட் 2 coordinates. ஸோ அது யாருக்கு ஈக்குவல்? காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபாக்கு ஈக்குவல். இவங்களோட கோஆர்டினேட் சைன் காஸ் பீட்டா சைன் பீட்டாக்கு ஈக்குவல். சரிங்களா? இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்து நீங்க டிட்டர்மைன் பண்ணலாம். அதாவது O to A ஸ்ட்ரைட்டா போகலாம், ஸ்ட்ரைட்டாவும் நம்ம போகலாம். ஓகே, 1 செகண்ட் பசங்களா. Okay, so you can see these. So நம்ம O to A straight, O ல இருந்து A ஸ்ட்ரைட்டாவும் போலாம்டா பசங்களா. இப்படி ஸ்ட்ரைட்டாவும் போலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், இப்படி போய் இப்படி வரலாம். ஓகேவா? ரெண்டும் ஒன்றுன்னு சொல்றோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இவங்க O to B ஸ்ட்ரைட்டாவும் போலாம், இல்லைன்னா என்ன பண்ணலாம், O ல இருந்து M போய் அதுக்கப்புறம் M to B போலாம். ஓகே, அதை வச்சு அவங்களோட பாயிண்ட்ஸை நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்.
ஸோ டாட் ப்ராடக்ட் எடுத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேடா பசங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன மேம் ஃபார்முலா? ஸோ நெக்ஸ்ட் என்ன ஃபார்முலான்னு கேட்டிங்கன்னா சைன் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட ஃபார்முலா எழுதணும். ஸோ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. சரிடாப்பா? எஸ். ஸோ இதுக்கும் என்ன பண்ணணும்? ரெண்டு ஆக்சிஸ் லைன் போடணும். ஓகேவா? வி ஆர் கோயிங் டு யூஸ் 2 ஆக்சிஸ் லைன் ஹியர். ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க தான் சொல்லணும். அந்த 2 லைன்ஸும் யா ராஜி. ஸோ எப்பெல்லாம் ஆட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா when they are asking particular solution. ஸோ இதோட போலார் கோஆர்டினேட்ஸ் என்ன, இவங்களோட சொல்யூஷன் கொடுக்கும்போது சால்வ் பண்றீங்கல்ல, அந்த சால்வ் பண்ற இடத்துலலாம் 2k போய் ஆட் பண்ணும். ஓகே, 1 செகண்டா பசங்களா? எங்கெல்லாம் நீங்க ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறீங்களோ, ரூட்ஸ் சொல்ற இடத்துலலாம் யூ ஹேவ் டு ஆஸ்க் 2k பை. ஓகே, அது போக பர்டிகுலரான ஒரு சொல்யூஷன் கேட்குறாங்க. பர்டிகுலரான ஒரு சொல்யூஷன்னா இப்போ ஒரு சம் √3 + i இவங்கள வந்து போலார் கோஆர்டினேட்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க 2k பைய ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல நீங்க 2k பைய ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சரிடாப்பா? யூ கேன் ஜஸ்ட் சே திஸ் ஆங்கிள் அண்ட் லெஃப்ட் ஓவர். ஓகேங்களா? பேசிக்கலி அவ்வளோதான்டா பசங்களா. எந்த இடத்துலலாம் சால்வ் பண்ண போறீங்களோ அந்த இடத்துல மட்டும் போட்டா போதும். ஓகே, ஸோ பேசிக்கலி கொஸ்டின்ல ஒரே ஒரு ஆன்சர் தான் நீடட். இவன் மட்டும்தான் சான்ஸ் அப்படின்ற இடத்துல மட்டும் 2k பைய ஆட் பண்ண மாட்டோம். மற்றபடி எல்லா இடத்துலையும் ஆட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஏடா பசங்க? ஸோ யோசிச்சு சொல்லு. 2 ஆங்கிள்ஸுக்கு இடப்பட்ட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஆல்ஃபா பிளஸ் பீட்டான்னு இருக்கணும்னா அப்போ அந்த 2 லைன்ஸும் எப்படி இருக்கணும்? வேர் ஷுட் லைஸ்? ஸோ அப்போ ஒரு லைன் இங்கே இருக்கணும். ஏன்னா ஒரு லைன்ல இங்கே தான் ஆல்ஃபான்னு வரப்போகுது. ஸோ இன்னொரு லைன் நீ இங்கே போட்டால் கூட பீட்டான்னு வந்து இவன் 2 பேத்துக்கு இடப்பட்ட லைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்ல வரும். கரெக்டுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? இங்கே போடணும். இங்கே போட்டால் தான் வரும். வெரி குட்ரா பசங்களா? ஸோ இது ஆல்ஃபா, இது பீட்டா. ஓகேங்களா? ரைட்டு. ஸோ எப்பயும் போல் எடுத்துக்கலாம். எப்பயும் போல் நம்மளோட மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது O, இது A, இது B. ஸோ O to A வெக்டார், O to B வெக்டார். நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? O to Aங்கிறது ஆர் A வெக்டார், O to Bங்கிறது B வெக்டார். அண்ட் யூ நோ திஸ் A and B ஆர் what is it? A and B are unit vectors. Unit vectorsனா அவங்களோட மெஷர்மெண்ட் 1. சரியா? அம்பட்டு தான். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? எஸ், யூ நோ A பாயிண்ட். ஓகேங்களா மேம்? பிளஸ் வரும் மேலே பாருங்க. சாரி எஸ் டா பசங்க. ஓகே, ஸோ see this A வெக்டார்ங்கிற கோஆர்டினேட் எப்படி எழுதலாம்? இவனோட ரேடியஸ் 1 உனக்கு தெரியும். இந்த 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 பாயிண்டோட ரேடியஸ் 1, அவன் மேக் பண்ணியிருக்கிற ஆங்கிள் ஆல்ஃபா. அப்போ அவங்கள எப்படி எழுதிக்கலாம்? போலார் கோஆர்டினேட்ஸ்ல எழுதுனீங்க எப்படி எழுதுவீங்க? ரேடியஸ் இன்டு காஸ் ஆல்ஃபா. வெரி குட். ஸோ இஸ் காஸ் ஆல்ஃபா அண்ட் திஸ் இஸ் சைன் ஆல்ஃபா. ஓகே, இப்போ இதோட பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். பி வெக்டரோட பாயிண்ட் சொல்றாங்க. வெரி குட்ரா பசங்களா. பி வெக்டாரை மட்டும் அழகா சொல்லிட்டுனா இட் இஸ் கொஸ்டின் இஸ் வெரி டன். சரியா? வெரி குட். அதை நம்ம வெக்டரா எழுதும் போது அப்படி எழுதிக்கலாம் அனன்யா. அண்ட் இப்போ பி வெக்டாரோட கோஆர்டினேட்ஸை எப்படி சொல்வீங்க? நான் மாத்திட்டேன் பசங்களா. ஐ சேஞ்ச் இட். எஸ், பி வெக்டரோட கோஆர்டினேட்ஸ் எப்படி சொல்லலாம்? 4th சாப்டரே நான் முடிக்கலையா? வெரி குட் டெவல். எஸ் டா. ஓகே, ஸோ ஆக்சுவலி ஏன் இங்கே மைனஸ் வருது? யாராவது ஏன் அங்கே மைனஸ் வருதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏன்னா இது 4th குவாட்ரண்ட்பா. 4th குவாட்ரண்ட்ல நம்மளுக்கு எக்ஸோட கோஆர்டினேட் பாசிட்டிவ்லையும் ஒய்யோட கோஆர்டினேட்ஸ் நெகட்டிவ்லையும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால தான் இது வந்து காஸ் பீட்டா மைனஸ் சைன் பீட்டான்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, பிகாஸ் இட் இஸ் டவுன்வர்ட்ல இருக்குன்னா அதோட மெஷர்மெண்ட் மைனஸ்ல இருக்கும். அம்பட்டு தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து வெக்டார்ல எழுத போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்? இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போடுறேன். ஸோ திஸ் இஸ் டேக்கிங் அஸ் எல். இவங்கள எல் வெக்டார்னு எடுத்துக்கிறோம். அப்போது O to A ஸ்ட்ரைட்டாக போகலாம். ஓலேருந்து ஏ ஸ்ட்ரைட்டாக போகலாம். இல்லைன்னா எங்கே போய் போகலாம்? ஓலேருந்து எல் போய் அதுக்கப்புறம் எல் டு ஏ போகலாம். ஓலேருந்து எல் போய் அதுக்கப்புறம் எல் டு ஏ போகலாம். சரியா? O to Lங்கிறது என்னது? காஸ் ஆல்ஃபா. L to Aங்கிறது என்னது? சைன் ஆல்ஃபா. Okay, so this is A vector. அதே மாதிரி what is your B vector will be? So it is cos beta minus sin beta. அவ்வளவுதானே? ஓகே,
டன். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சைன் கண்டுபிடிக்கணும். சைனுங்கிறது இட் இஸ் கிராஸ் ப்ராடக்ட். கிராஸ் ப்ராடக்ட்ல தான் சைனோட ஃபார்முலா வரப்போகுது. ஓகே, ஆங்கிள் எப்பயுமே எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லிக்க பசங்களா? ஆங்கிள் எப்பயுமே ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணும். ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணும். அப்போ ஏ டு பி மெஷர் ஆகுமா ஆங்கிள், இல்ல பி டு ஏ போகுமா? எது கரெக்டான மெஷர்மெண்ட்? ஏ டு பி எடுப்போமா, பி டு ஏ எடுப்போமா? எஸ், ஏன்னா இதுவுமே முக்கியம். இல்லைன்னா உனக்கு நெகட்டிவ்ல ஆன்சர் வந்துடும். யா, ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங்? பி டு ஏ போகணுமா, ஏ டு பி போகணுமாடா பசங்களா? பி டு ஏ. வெரி குட். ஸோ அதனால தான் நம்ம யாருக்கு கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம்? பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கிறோம். சரியா? பி கிராஸ் ஏ விச் மீன்ஸ் மாட் பி மாட் ஏ சைன் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் தேம். அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஆங்கிள் பிட்வீன் நம்ம என்னன்னு போட்டிருக்கோம்? எஸ், அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடப்பட்ட ஆங்கிள் என்னது? ஆல்பா பிளஸ் பீட்டா. ஸோ யா அனிதா, ஜஸ்ட் மினிட்ரா பசங்களா, நான் யாழ்ஜா கிட்ட கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஏன்னு உங்களுக்கு கைடு வந்து ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு. ஒரு 2 லைக் ஹி ஹேவன்ட் ரிப்ளை எட். ஸோ நான் மென்ஷன் பண்ணிடுறேன் பசங்க. ஒரே நிமிஷம் இருங்க, நான் வேறு யாருக்காவது கேட்குறேன். யாடா பசங்களா, 2 minutes பிரேக். ஒரு ஐ வில் ஜஸ்ட் கண்டினியூ வித் ஜீவிகா. நீங்க வந்து கூட திருப்பி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? யாடா பசங்களா? So 1 into 1 into sine of alpha plus beta. This is equation number 1. Okay, what about normal ana? Okay, why we are you choosing cross product? ஏன்னா அப்பதான் நம்மளுக்கு சைன் வரும். ஓகேவா? அப்பதான் நம்மளுக்கு சைன் வரும். ஏன்னா கிராஸ் ப்ராடக்டோட டெஃபினிஷன்ல தான் சைன் இன்வால்வ் ஆகுது. ஓகேவாடா புவன்? ஓகேங்களா? கிராஸ் ப்ராடக்ட்ல சைன் தான் இட்ஸ் ஜஸ்ட் இன்வால்விங். சரிடா பசங்களா, ஓகே. இப்போ நாம நார்மலா எப்படி கிராஸ் ப்ராடக்ட் எடுப்போம் தெரியுமா? நார்மலி how will we calculate cross product அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிட்டர்மினன்ஸை யூஸ் பண்ணி கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ரோ ஐஜேகே போடுவோம். செகண்ட் ரோ என்ன போடுவோம்னா இவங்களோட யாடா பசங்களா. ஸோ புக் பற்றிலாம் யாரெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்களோ, ஹூ ஆல் என்கொயர்ட் அபவுட் புக் தான் பசங்களா. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ இட் ஆல்மோஸ்ட் டெக்ஸ்ட் ஒரு ஒரு 12 டேஸ்க்கு மேலே உங்களோட டெலிவரியில் ஆகுமாமா. சரிங்களா? ஸோ இப்போ ஒரு லிங்க்கை நாங்கள் இந்த லைவ்ல பிங் பண்ணுறோம். சரியா? இது ஒரு டெலகிராம் லிங்க். ஸோ இந்த டெலகிராம் லிங்க்ல ஒவ்வொரு பர்சனோட டெலிவரி டேட்டை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த டெலகிராம் குரூப்பில் யாரெல்லாம் நான் ஜாயின் பண்ணலையோ ஜாயின் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ உங்க ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்ரா பசங்களா. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு 5 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ உங்களோட நேம் போட்டு உங்களோட டேட்டை அவங்க அந்த குரூப்ல மென்ஷன் பண்ணிடுவாங்க. ஓகே, when it is dispatched it is mentioned, அந்த டேட்ஸ்லாம் உங்களுக்கு நிச்சயமா ரீச் ஆயிரும். ஓகேங்களா? யாரா பசங்களா? ஸோ ஐ ஹோப் யூ காட் த நியூஸ். ஸோ அந்த லிங்க்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிடுறோம். ரைட்டா? ஓகே. ஸோ வாட் இஸ் பி வெக்டார்டா பசங்களா? பி வெக்டாருங்கிறது என்னது? யா 2x2 மேட்ரிக்ஸ் இல்ல. நோ, இட் இஸ் நாட் 2x2 மேட்ரிக்ஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஒரு மேட்ரிக்ஸ்னா நம்மளுக்கு ஆன்சர் மட்டும் வந்துடும். ஐஜேகே இல்லைன்னா அது வெக்டாராவே நம்மளுக்கு கிடைக்காது. நம்மளுக்கு வெக்டாரா அவன் கிடைக்கணும் அப்படின்னா என்ன வேணும்? நம்மளுக்கு ஐஜேகே வேணும். ஓகேவா? we need to assume IS plus and JS நெகட்டிவா? இல்ல இல்ல யுவன், அப்படி கிடையாது.
எப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா எக்ஸ் கோஆர்டினேட்டும் சரி ஒய் கோஆர்டினேட்டும் சரி ரெண்டு பேருமே நம்மளுக்கு பாசிட்டிவ். குவாட்ரண்ட்ஸை பொறுத்து சைன் மாறும் டப்பா. இதுல ரெண்டு கோஆர்டினேட்ஸுமே பாசிட்டிவா இருக்கும், இதுல ரெண்டு கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் வந்து நெகட்டிவோ ஒய் பாசிட்டிவா இருக்கும். இதுல ரெண்டு பேருமே நெகட்டிவ், இதுல பாத்தீங்கன்னா எக்ஸ் பாசிட்டிவ் ஒய் நெகட்டிவா இருக்கும். ஓகே, ஸோ வாட் இஸ் பி கோஆர்டினேட்? பி கோஆர்டினேட் என்ன பசங்களா? காஸ் பீட்டா சைன் பீட்டா அண்ட் இட் இஸ் 0. திஸ் இஸ் காஸ் ஆல்ஃபா, சரி இது மைனஸா, சைன் ஆல்ஃபா 0. ஓகேவாடா பசங்களா? டிட்டர்மினன்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? இவங்களுக்கு சைன் போடுவீங்களா? இட் இஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ். ஆமா ரைட்? யா நோ, கே 0ன்னு எடுத்துக்க கூடாது. இதுல ரெண்டு பேத்துக்கும் தேர்ட் குவாட்ரண்ட் இல்லல்ல, மூணாவதான கோஆர்டினேட் இல்லல்ல, ஸோ 0ன்னு கன்சிடர் பண்ணோம். சி நான் சொல்லியிருக்கேன் பசங்களா, வெக்டாருங்கிறது 3D ஷேப். அது என்ன 3D ஷேப், அதுல 3 கோஆர்டினேட் இருக்கும், எக்ஸ் ஒய் ஜெட்னு 3 கோஆர்டினேட்ஸ் இருக்கு. யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் போடுங்க, இல்லாதவங்க 0. ஓகே, ஸோ இவங்களை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த ரோவை நம்ம பிக் பண்ணலாம். ஸோ கேவை பொறுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்டா பசங்களா? ஸோ டிஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் இன்டு மைனஸ் இட் பிகம் பிளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகேவா? நீங்க கேட்கலாம் மேம் இந்த கே எங்க போச்சு? ஓகேவா, இந்த கே எங்க போச்சு நீ கேட்கணும்ல. கரெக்ட். இப்போ இந்த மாடுலஸ்குள்ள ரெண்டு வெக்டார்ஸ் இருக்கு. சி மாடுலஸ்குள்ள ரெண்டு பேர் இருக்கான், இவன் ஒருத்தன் இவன் ஒருத்தன். கரெக்டா? ஸோ இது வந்து சம் மெஷர்மெண்ட், இது சம் வந்து இது ஒரு ஆங்கிள் தானே, இது ஒரு வேல்யூ. ஏன்னா நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் போட்டு ஒரு வேல்யூவாக மார்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வேல்யூவில் எந்த சேஞ்சும் இருக்காது, இது பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கும். கரெக்டா? ஆனால் இவனுக்கு நீங்கள் மாடுலஸ் போட்டிங்கன்னா, அப்போ இவங்களுக்கு நீங்கள் மாடுலஸ் போடுறீங்க. KJIங்கிறது எல்லாமே என்னது? இட் இஸ் அ யூனிட் வெக்டார். யூனிட் வெக்டாருக்கு மாடுலஸ் போட்டால் என்ன ஆன்சர்டா வரும் பசங்களா? வாட் வில் பி ஆன்சர்? இட் இஸ் 1, ஜஸ்ட் 1. அதனாலதான் இது காணாம போயிடுச்சு, அதனாலதான் அது காணாம போயிடுச்சு. ஓகேவா? சோ மாடுலஸ் கே கூட அது மல்டிபிள் பண்றதுனால இட் பிகம் 1. So it become just this number. Okay, yeah, that's it. ஓகே, இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவலா, அப்போ சைன் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா யாருக்கு ஈக்குவல்? சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா பிளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா சைன் பீட்டாக்கு ஈக்குவல். புரியுதாடா பசங்களா? புரிஞ்சிச்சுல? clear. Okay, next sum போலாமாடா பசங்களா? Okay, so next very very important 3 marks. 3 marksல அடிக்கடி கேக்குற question தான் work done questions. ஓகேவா? so இது எல்லாமே mostly physics கூட நமக்கு ரிலேட் ஆகும். சரிங்களா? work done என்னடாப்பா? ஒரு work doneங்கிறது என்னன்னா மேம் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு பாக்ஸ் இருக்கும். ஓகேவா? we have a box. இப்போ இந்த பாக்ஸ் வந்து சம் லீனியர் லைன்ல இருக்கு. அதாவது இங்க ஒரு மனுஷன் இருக்கான், இங்க ஒரு மனுஷன் இந்த பாக்ஸை சம் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறான், நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறான், இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கான். சரியா? ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கா? இப்போ இந்த பார்ட்டிகல் மேல சம் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டட், அதுவும் எந்த டைரக்ஷன்ல? இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த பார்ட்டிகல் மூவ் ஆயிருக்கு, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட்டுக்கு தள்ளி வந்திருக்கு. ஸோ சம் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஆக்டட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சரி ஃபோர்ஸும் சரி ரெண்டு பேரும் ஒரே டைரக்ஷன்ல டிராவல் ஆவாங்க. சரியா? அப்போ இதுல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நம்ம செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேட்டா, எஸ் இட் இஸ் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ் தான். ஆனா ஒர்க்குங்கிறது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி, அதாவது ஒர்க்குக்கு யூனிட்டே கிடையாது. ஓகேயா? எஸ். இந்த எக்ஸைஸ் 7th சம் மட்டும் நான் சொல்லிட்டா? ஓகேடா பசங்களா, நான் சொல்றேன், ஒரே நிமிஷம். எஸ், இதுக்கு ஒர்க் டனுக்கு யூனிட்டே கிடையாது. ஸோ யூனிட் கிடையாதுன்னா அப்போ என்ன ஆகும்? நெக்ஸ்ட் வந்து மண்டே வெனஸ்டே லைவ் இருக்கும். ஓகே, யூனிட் இல்லை. ஸோ இட் இஸ் டாட் ப்ராடக்ட். புரியுதா? மல்டிப்ளிகேஷன் தான், இட் இஸ் அ ஸ்கேலார் யூனிட். அதனால தான் இவங்க ரெண்டு பேத்துக்கும் டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். சரிடா பசங்களா? ஸோ டோட்டலா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிடணும். இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? ஸோ 8யும் 6யும் ஆட் பண்ணால் 14 வரும். 2வையும் 2வையும் ஆட் பண்ணால் 4 கிடைக்கும். -6 -2 ஆட் பண்ணால் -8 கிடைக்கும். ஸோ அப்போ 14i + 4j - 8k. ஓகேவா? டாட் ப்ராடக்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இது மைனஸ் ஆகணும். அதாவது ஃபர்ஸ்ட் இங்கிருந்து இங்க தூரம் போயிருக்கு. அப்ப எவ்வளவு தூரம் போயிருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? சப்ராக்ட் தானே பண்ணுவீங்க. அப்ப 5 4 1 1 2 3 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 2 and -2. அப்போ டாட் ப்ராடக்ட் 4i + 2j
minus 2k. ஓகேவாடா பசங்களா, அவ்வளவுதான். ஓகே, ஸோ இப்போ உங்க ரெண்டு பேருக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். டாட் ப்ராடக்ட்னா என்னது? ஐ கோஃபிஷியன்ட். ஸோ 14 into 4, நெக்ஸ்ட் 4 into 2, நெக்ஸ்ட் minus 8 into minus 2. சரிடா பசங்க. ஸோ இதோட யூனிட் மொத்தம் எவ்வளோ வருது? ஆட் அண்ட் சி. ஸோ 14 into 4 is 56. கரெக்டா? plus 8 plus 16. Third and fourth sum explain பண்ணனே பசங்க. So it is almost 80. That's it. Very good. So 80 units. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. ஸோ செவன்த் சம் கேட்டிங்களா? செவன்த் சம் என்ன மேம் கேட்டிங்கன்னா, ஸோ செவன்த் சம்ங்கிறது ரெண்டு பேரலல் லைன்ஸ் இருக்காம, ஓகேவா? ரெண்டு பேரலல் லைன்ஸ். யூ ஹாவ் அ பேரலல் லைன்ஸ். இப்போ இந்த பேரலல் லைன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரைட், ஸோ இந்த பேரலல் லைன்ஸ்ல வி ஹாவ் அ ரெண்டு குவாட்ரிலேட்டரல் இருக்கு. சி ரெண்டு பேரலோகிராம். இப்படி ஒரு பேரலோகிராம் இருக்கு, ஓகேங்களா? இப்படி ஒரு பேரலோகிராம் இருக்கு. இப்போ இந்த பேரலோகிராமோட பேஸ் யாரு? ஓஏ. இவன் தான் பேஸ். இவன் தான் என்னது? பேஸ். இந்த ரெண்டு பேஸை வச்சு இன்னொரு பேரலோகிராம் நான் டிரா பண்ணும். இன்னொரு பேரலோகிராம் எப்படி டிரா பண்ணும்? அப்போ ஆப்போசிட் சைட்ல தான் டிரா பண்ணும். யாரா பசங்களா? அப்போ ஆப்போசிட் சைட்ல தானே இப்படி ஒரு பேரலோகிராம் வரும். வேற கலர்ல மாத்திக்கலாமா? கேன் வி சேஞ்ச் திஸ் இன்டு சம் எல்லோ கலர்? நோ, சம் கிரீன் கலர். ஓகே, தெரியுதாடா பசங்களா? ஸோ அப்போ இப்படி ஒரு டைரக்ஷன்ல ஒரு பேரலோகிராம் இருக்கு, இப்படி ஒரு டைரக்ஷன்ல பேரலோகிராம் இருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ என்ன பேர் வைக்கலாம்? ஏஓஏ. இது வந்து பி, இது வந்து சி. அப்போ இது என்னது? இது சம் பி டேஷ் அண்ட் இது வந்து சம் சி டேஷ். ஓகேங்களா? ரெண்டு பேரலோகிராம் இருக்கு. இந்த ரெண்டு பேரலோகிராமுக்கு என்ன சொல்றாங்க? ஈக்குவல் இன் ஏரியா. ஏரியா ஈக்குவல்னு சொல்லுமாமா. சரியா? வாட் இஸ் ஏரியா ஆஃப் அ பேரலோகிராம்? வெக்டார்ல ஏரியா ஆஃப் அ பேரலோகிராம் எப்படி கண்டுபிடிப்பாங்க தெரியுமாடா பசங்களா? நான் யூஸ் பண்றதுக்கு மார்க் கொடுப்பாங்க. சரிங்களாடா பசங்களா? ஓகே, வாட் இஸ் இட்? ஒரு பேரலோகிராமோட ஏரியா ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, அட்ஜசன்ட் சைட்ஸோட கிராஸ் ப்ராடக்ட். என்னது? அட்ஜசன்ட் சைட்ஸோட கிராஸ் ப்ராடக்ட். அவ்வளவுதான். சரியா? ஸோ இப்போ எந்த அட்ஜசன்ட் சைட்ஸை நம்ம எடுத்துக்கலாம்? வாட் அட்ஜசன்ட் சைட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம்? ஓஏ, ஓசி. இது ரெண்டு பேரும் அட்ஜசன்ட் சைட்ஸ் தானே. அப்போ ஓஏ வெக்டாருக்கும் யாருக்கு? ஓசி டேஷுக்கும் we are taking cross product. நம்ம cross product எடுக்கிறோம். சரியா? இப்போ ஆக்சுவலி நம்ம யாருக்கு கொண்டு வரணும்? ஸோ யாருக்கு கொண்டு வரணும் பசங்களா? நம்ம சம் பிஎன்சிக்கு மாத்தணும். நம்ம என்ன பண்ணணும்? பிஎன்சிக்கு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண போறோம். ஓகேவா? we are going to change over and type it. ஓகேவா? எஸ். இப்போ ஓஏ, ஓகே, ஓஏ பார்த்தனா இந்த பேரலோகிராம்ல இருக்கு. இதுல இந்த சைடு தான் வந்து செகண்ட் பேரலோகிராம்ல இல்ல. ஸோ அதை ஃபர்ஸ்ட் சைடு வச்ச மாதிரி நம்ம எழுத போறோம். ஸோ டேக் ஓவர் திங்டா பசங்களா? ஓகேவா? ஸோ என்ன மேம் யோசிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் கண்ணுக்கு தெரியுதாடா பசங்களா? ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் கணக்கு தெரியுதா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் தான் நம்ம சொல்ல போறோம். ஸோ ஓஏ, ஓகேவா? ஓஏன்னு ஒன்று இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த ஓ டு சி வெக்டார ஓலேருந்து சிக்கு போகலாம். இல்லைன்னா எப்படி போகலாம்? ஓலேருந்து சிக்கு போயிட்டு சி டு சி டேஷ் போகலாம். நம்ம ரைட், ஓ டு சி டேஷ் ஸ்ட்ரெயிட்டா போகலாம். இல்லைன்னா நம்ம எப்படி போகலாம்? வி கேன் கோ த்ரூ ஹவ்? நம்ம எப்படி போகலாம்? ஓலேருந்து சி போயிட்டு அதுக்கப்புறம் சிலேருந்து சி டேஷ் போகலாம். சரியா? யூ கேன் யூஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஹியர். நம்ம இங்க என்ன யூஸ் பண்ணலாம்? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். சரியா? டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணா என்ன கிடைக்கும்? ஓஏ வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் ஓசி வெக்டார். இது ஒரு வெக்டார். அதுக்கப்புறம் பிளஸ் ஓஏ வெக்டார் கிராஸ் சி சி டேஷ், சாரி சி சி டேஷ். ஓகே, ஆக்சுவலி பேரலல் லைன்ஸ்க்கு எப்படி பெர்பெண்டிகுலர் லைன்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் எடுத்தா 0 வருதோ, அந்த மாதிரி பேரலல் லைன்ஸ்க்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா 0. ஓகேவா?
புரியுதா பசங்களா? சைன் காஸ பொறுத்த வரைக்கும் டாட் ப்ராடக்ட்னா 0 வந்து. கிராஸ் ப்ராடக்ட் parallel பொறுத்த வரைக்கும் காஸ் ப்ராடக்ட்னா 0. சரியா? உங்க எல்லாத்துக்கும் என்ன தெரியும்? சி டேஷ்ங்கிற இந்த லைனும் ஓஏங்கிற இந்த லைனும் parallel lines. they are parallel lines. அப்போ இந்த கிராஸ் ப்ராடக்ட்டோட ஆன்சர் என்னது? 0. சரியா? so this is OA into OC vector. அவ்வளவுதான். இது யாருடாப்பா? இது யாரு? who's it? இது வந்து it is the area of parallelogram OABC. இதுதான் area of parallelogram OABC. ஏன்னா OA and OCங்கிறது ரெண்டு பேருமே adjacent sides of this parallelogram. so ஏரியாக்கு வந்துருச்சு. புரியுதாடா பசங்களா? புரிஞ்சுதா? so just நம்ம triangle law-வை யூஸ் பண்ணி இதை நம்ம ப்ரூஃப் பண்றோம். அவ்வளவுதான். clear? okay done. பக்கா. எஸ். சரி, இந்த சம்ல நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இந்த சம்ல என்ன டவுட்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் மேக்னிடியூட்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸ் இஸ் ஸ்ட்ரெயிட்டா வெக்டாரா கொடுக்கல. ஸ்ட்ரெயிட்டா வெக்டாரா கொடுக்காம என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? ஸோ ஒரு வெக்டாரையே அதோட லென்த் இவ்வளோ, அது இந்த டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த வெக்டாரை நம்ம எப்படி மேம் எழுதணும்னா magnitude into direction. ஓகேவா? ஸோ இந்த வெக்டார்ங்கிறது என்னது? இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். மேக்னிடியூட் டைரக்ஷன் ரெண்டு பேர்த்தோட காம்பினேஷன் தான் ஒரு வெக்டார். ஸோ அது தனித்தனியாக கொடுத்துருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணி எழுதி காட்டணும். ஓகேவா? என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணி தான் எழுதி காட்டணும். சரிடா பசங்களா? யாரா பசங்களா? யா, ஐ வில் டேக் கம்ப்யூட்டர் ஆல்சோ. ஓகே, அப்போ ஃபோர்ஸ் F1 வெக்டர் வேற யாரும் கிடையாது. 5√2 into 3i plus 4j plus 5k. சரிங்களா? ஓகேவாடா பசங்களா? அண்ட் இதுதான் F1. வாட் வில் பி யுவர் F2? உன்னோட F2 என்னவா இருக்கும்? 10√2 10i plus 6j minus 8k. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் நீங்க என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் மல்டிபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன் மல்டிபிள் பண்றீங்க? ஏன்னா மேக்னிடியூட் தனியா டைரக்ஷன் தனியா கொடுத்துருக்காங்க. அவங்க ரெண்டு பேத்தையும் சேர்த்து சொல்றது தான் வெக்டார். ஸோ அப்போ அவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணி சொல்லணும். ஓகேவாடா பசங்களா? அவங்க ரெண்டு பேத்தையும் மல்டிபிள் பண்ணி சொல்லணும். ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா இவங்க ரெண்டு பேத்தையும் நீங்க ஆட் பண்ணிடுவீங்க. அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட். when I'm talking about displacement, நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் பத்தி பேசுறோம் அப்படின்னா என்ன ஆகும்டா பசங்களா? இந்த பாயிண்ட் இருந்து இந்த பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு. ஸோ இவன்ல இருந்து இவனை சப்ராக்ட் பண்ணி டாட் ப்ராடக்ட் எடுத்தா முடிஞ்சிருச்சு. ஓகேவாடப்பா? ஓகே, வாட் அபவுட் டார்க்? டார்க்னா என்னது? டார்க் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர் கிராஸ் எஃப் எடுக்கணும். டார்க் அப்படிங்கிறது ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட். சி ரெண்டுமே ஒண்ணுதான். ஓகேவா? ரெண்டு பேத்துக்குமே அர்த்தம் ஒண்ணுதான். சரியா? ஸோ ஏன் ரெண்டு பேத்துக்கும் ஃபார்முலா மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் டன்ங்கிறது லீனியர் லைன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் மேலே நடப்படுற விஷயம். ஆனால் டார்க் அப்படிங்கிறது என்னன்னா, ஒருத்தன் சர்க்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கான். அங்கே சர்க்கிளாக சுற்றிக்கிட்டு இருக்கான். சரிங்களா? ஸோ இப்போ இந்த குழந்தைங்களெல்லாம் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கிரில் மாதிரி வச்சிருவோம். ஞாபகம் இருக்காடா பசங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு குழந்தைங்கள இப்படி கிரில் மாதிரி ஒவ்வொரு சேர்ல உட்கார வச்சிருப்போம். இங்க ஒரு சேரு, இங்க ஒரு சேரு, இங்க ஒரு சேரு, இங்க ஒரு சேர் இருக்கும். ஸோ இந்த சேரை இப்படி சுத்த ட்ரை பண்ணுவோம். கரெக்டா? ஸோ சுத்த ட்ரை பண்றதுக்காக நீங்க ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பீங்க. அந்த ஸோ இப்போ இந்த சேர் இங்க இருக்கு. ஓகேவா? இப்போ இட் இஸ் a chair is here. இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சேர் இருக்கு. ஓகேவா? அப்ப அந்த சேரை ஃபோர்ஸ் பண்றதுக்காக நீ என்ன பண்ணுவ? ஃபோர்ஸ் இப்படி கொடுப்ப, இப்படி தள்ளுவ, போ அப்படின்னு இப்படி தள்ளுவ. அப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு வந்துட்டு சுத்தல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி ஆகும்னா, இங்க இருக்கிறது இங்க போகும். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி ஆக்ட் ஆகும். ஸோ தட் அது சர்க்குலர் மோஷன்ல சுத்தும். புரியுதா பசங்களா? சர்க்குலர் மோஷன்ல இருக்கிற ஒருத்தங்களுக்கு இப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா இப்படிதான் ஆகும். ஸோ அந்த இடத்துல டார்க் அப்படிங்கிறது
இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப். ஆருக்கும் கிராஸ் ப்ராடக்ட்டுக்கும் எஃப் கண்டுபிடிக்கிறது. சரிடா பசங்களா? டன்னா? புரிஞ்சுதா? ஸோ தட் நீ மறக்க மாட்ட. அது வேற, ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா அங்க வேற மாதிரி இருக்கும், இங்க வேற மாதிரி இருக்கும். ஸோ சர்க்குலர்னா அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்குல்ல. எஸ். ஓகே டன். 6.2 எக்ஸசைஸ் டா போக போறோம்டா பசங்களா. வாட் இஸ் 6.2 எக்ஸசைஸ் டீல் அபவுட்? எக்ஸசைஸ் 6.2 யாரை பத்தி பேசுது? ஓகேவா? 6.2 யாரை பத்தி பேசுது பாத்திரலாமா? ஓகே, நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்திருக்கோம்? ரெண்டு ப்ராடக்டா பார்த்திருக்கோம். என்ன பண்றோம்? ரெண்டு பேத்துக்கு கிராஸ் ப்ராடக்ட், ரெண்டு பேத்துக்கு டாட் ப்ராடக்ட், இது நம்ம பார்த்திருக்கோம். கரெக்டா பசங்களா? இப்போ இன்வால்வ் ஆகுறதுல 3 வெக்டார்ஸ் இருக்க போகுது. எவ்வளவு வெக்டார்ஸ் இருக்க போகுது? there are totally 3 vectors going to be have. ஸோ ஏ வெக்டார்னு ஒருத்தர் இருக்க போறான், பி வெக்டார்னு ஒருத்தங்க இருக்க போறாங்க, சி வெக்டார்னு இருக்க போறாங்க. சரிங்களா? இதுல யாருக்கு வேணாலும் கிராஸ் ப்ராடக்ட் இருக்கலாம். எஸ், பேலோட பைட் தான் சொல்ல போறேன். யாராவது ரெண்டு பேத்துக்கு கிராஸ், யாராவது ரெண்டு பேத்துக்கு கிராஸ். இப்போ நான் ஏக்கும் பிக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்கிறேன்னே வச்சுக்கோவேன். இதோட ஆன்சர் வெக்டாரா நம்பரா? யாரா பசங்களா தெளிவா சொல்லு. ஏ கிராஸ் பியோட ஆன்சர் இட் இஸ் அ வெக்டார் ஆர் நம்பர். வெக்டார் ஆர் நம்பர். ஏ கிராஸ் பியோட ஃபைனல் ஆன்சர் whether it should be in அது ஒரு வெக்டார் ஃபார்மேட்ல வருமா இல்ல நம்பர்ல வருமா? ஒரே ஒரு நம்பர்ல முடிஞ்சிருமா? இட் இஸ் அ வெக்டார். நோ, நம்பர் கிடையாது, வெக்டார். ரைட். சரியா? இப்போ சி வெக்டார்ங்கிறது ஒரு வெக்டார். அப்போ இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டாருக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா கடைசியில உனக்கு வெக்டார் வருமா நம்பர் வருமா? இப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஸோ அப்போ கடைசியில நம்மளுக்கு நம்பர் வருமா வெக்டார் வருமா? வெதர் அது நம்பரா நம்மளுக்கு கிடைக்குமா வெக்டாரா கிடைக்குமான்னு கேட்டா நம்பர் தான் நம்மளுக்கு கடைசியில கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் பாக்ஸ் ப்ராடக்ட். சரியாடா பசங்களா? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னா என்ன மாமன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு வெக்டார்ஸுக்கு கிராஸ் ப்ராடக்ட் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள மூணாவது ஒரு வெக்டார் இருக்கும், அவங்க கூட டாட் பண்ணுவோம். சரியா? அப்படி வடிச்சு கடைசியில வர ஒரு நம்பர் தான் நம்ம பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஆனா இப்போ நான் இப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஸோ ஏ டாட் பி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சி கூட கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா? அப்போ இதுவும் பாக்ஸ் ப்ராடக்டா? நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு கிராஸ் ஒரு டாட். கரெக்டா? ஸோ அப்போ இது பாக்ஸ் ப்ராடக்ட்னு சொல்லலாமா? ஏடா பசங்களா? இது பாசிபிளா? ஃபர்ஸ்ட் எஸ், இது பாசிபிள்னு சொல்றவங்க எல்லாருமே ஒரு ஃபயர் எமோஜி போடுங்க பார்க்கலாம். யா மேம், ஏ டாட் பி கிராஸ் சி வெக்டார் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இட் இஸ் பாசிபிள் தான். எஸ், நோ, ஏன் இது பாசிபிள் இல்லை? ஓகே, அனுஷியா சொல்றாங்க பாசிபிள்னு. சரி, ஓகே, ஒருத்தங்க பாசிபிள்னு சொல்றாங்க, ஒருத்தங்க பாசிபிள் இல்லைன்னு சொல்றாங்க, மற்றவங்க நோ, நோ ஒன் இஸ் சேயிங். எல்லாருமே பாசிபிள்னு சொல்றேன். ஓகே, நான் ஒரு கொஸ்டின் கேட்கட்டா? நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் இது ஒரு வெக்டார், இது ஒரு வெக்டார். நீங்க எப்ப டாட் ப்ராடக்ட் எடுத்துட்டீங்களோ இது ஒரு நம்பர்டா பசங்களா. ஒரு நம்பருக்கும் வெக்டாருக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுக்க முடியுமா? கிராஸ் ப்ராடக்ட்ங்கிறது ரெண்டு வெக்டார்ஸுக்கு தான் எடுக்க முடியும், ஒரு நம்பருக்கும் வெக்டாருக்கும் எடுக்க முடியாது. அப்போ இது நாட் பாசிபிள். அப்போ இது நாட் பாசிபிள். சரிங்களா? ஸோ எப்பயுமே வெக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஸுக்கு தான் டாட் எடுக்க முடியும். ஸோ இதை ஓவராலாக நம்ம எப்படி சொல்லுவோம்? பாக்ஸ் ப்ராடக்ட். ஓவராலாக எப்படி சொல்லுவோம்? பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ ஏ டாட் பி கிராஸ் சி. யாருக்கு வேணா கிராஸ் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் கிராஸ் இருக்கலாம், அது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை ஓவராலாக ஏபிசின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் பிராக்கெட் மாதிரி போட்டு பாக்ஸ் ப்ராடக்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் ஹேப்பனிங்? யாரா பசங்களா? what does box product mean? Yes, அசோக், நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெய்ட் கிளாஸஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும். ஸோ நீங்க உள்ள போய் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட டேஷ்போர்டு வருமா? கிளாஸஸ்குள்ள போன்றப்போ மேலே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்வெர்டட் ஆற மாதிரி போட்டு அப்கமிங் கிளாஸஸ்ன்னு இருக்கும். சரியா?
அப்கமிங் கிளாஸஸ்க்கு பதிலா இந்த இன்வெர்டட் ஆரோ கிளிக் பண்ண அப்படின்னா யூ கேன் see that past வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா பாஸ்ட் வீடியோஸ் வரும். ஓகேங்களா? யாடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் கால் பாக்ஸ் ப்ராடக்ட். ஸோ பாக்ஸ் ப்ராடக்ட்டை ஈஸியாக எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 3 வெக்டார்ஸோட டிட்டர்மினன்ட் 3 வெக்டார்ஸையும் அழகா டிட்டர்மினன்ட்ல எழுதுனா போதும். சரியா? எஸ். யாரா பசங்களா உங்களோட கைடை பத்தி என்னென்ன லைக் கைட் புக்ஸ் யாராவது வாங்கி இன்னும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வாட் யூ ஹேவ் டு டூ இட் அப்படின்னா உங்களோட இமெயில் ஐடிக்குன்னு ஒரு டெலகிராம் லிங்க் வருமான பசங்களா. ஸோ அந்த டெலகிராம் லிங்க்ல உங்களோட நம்பர்ஸுக்கு அதாவது உங்களோட பேர் போட்டு உங்களுக்கு எந்த டேட்ல டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிற மெசேஜ் வந்து டெலகிராம் குரூப்ல வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் அந்த உங்களோட இமெயில் ஐடியில் அந்த டெலகிராம் லிங்க்ல போய் ஜாயின் பண்ணுங்க. சரிடா பசங்களா? ஸோ உங்களுக்கு டிஸ்பாச் ஆன உடனே எப்போ உங்களுக்கு ஆர்டர் கை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி டேட்ஸ் அந்த டெலிகிராம் குரூப்ல அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவாடா பசங்களா? ஸோ இஃப் இட் இஸ் எட்ஸ் ஜாயின் பண்ணியும் டேட்ஸ் போடல அப்படின்னா ப்ளீஸ் வெயிட் இட் பசங்களா. ஸோ ஒரு 10 நாள் வெயிட் பண்ணிட்டீங்க, இன்னும் ஒரு 5 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்கடா பசங்களா. யா மகா, வாட் இஸ் யர் டவுட்? யூ கேன் ஆஸ்க் மீ. ஓகே, எஸ், கொஸ்டினுக்கு போகலாம்டா பசங்களா. ரைட். இப்போ பாரு, இப்போ இதுல என்ன பண்ணணும் மேம்? ஒரு டாட் இருக்கு, ஒரு கிராஸ். ஒரு டாட் ஒரு கிராஸ் இருந்தாலும் என்னது? இட் இஸ் ஜஸ்ட் பாக்ஸ் ப்ராடக்ட். சரியா மகா? உங்களோட டவுட்ஸ் நீங்க கேட்கலாம்டாப்பா. ஸோ ஏ டாட் பி கிராஸ் சி இருக்கா? ஸோ இது யாருக்கு ஈக்குவல்? பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசிக்கு ஈக்குவல். பாக்ஸ் ப்ராடக்ட் ஏபிசிக்கு ஈக்குவல். சரிடா பசங்களா? எஸ். ஸோ சவுண்ட் ரொம்ப கம்மியா கேக்குதா? Now you can hear me, right? யாரா பசங்களா? ஸோ இப்போ இது யாருக்கு மேம் ஈக்குவல்? ஏபிசி யாருக்கு ஈக்குவலாக இருக்க போது? ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் போட்டால் போதும். ஃபர்ஸ்ட் ஏ வெக்டாரோட டிட்டர்மினன்ட். ஏ வெக்டார் யாரு? -3 -1 and 5. பி வெக்டார் யாரு? 1 -2 and 1. சி வெக்டார் யாரு? ஐ இல்லை. அப்போ 0 போடணும். ஜே வெக்டார் 4, கே வெக்டார் -5. இவங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ தான் இதோட பாக்ஸ் ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவல். சரிங்களா? ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஃபைன் பண்ணலாமா? -3 into 2 5s are 10, 10 minus 4 6, minus into minus plus 1 into 4, next plus 5 into 4 இல்லை, this is not 4 actually, -5 and this is 4. சரிடா பசங்களா? ஸோ இது என்னது? -18 -5 plus 20. ஸோ 0 வருதா? இல்லடா பசங்களா, it is not 0. So -18 -5 plus 20. So -3. யாடா பசங்க ஒரு 5 days. ஸோ மேம் எனக்கு வேதாந்துல 26/7/25 மேக்ஸ் ரீப்ளே வர மாட்டேது மேம். ஆக்சுவலி நவீன் அது வந்து சாட்டர்டே வீடியோவா? 26 சாட்டர்டே வீடியோ. ஸோ சாட்டர்டே வீடியோ மட்டும் திருப்பி ரீப்ளே பண்ணுற ஆப்ஷனில் செட்டிங்கில் அது உங்கள் போடலையாமாடாப்பா. சரிங்களா? ஸோ அந்த கிளாஸஸ் வந்து 3 PM ஷெட்யூல் ஆன மாதிரி போட்டிருக்கா. அந்த ஒரு கிளாஸ் மட்டும் ரீப்ளே ஆப்ஷன் வராது, மற்றதெல்லாம் வரும். ஸோ 6.5 மட்டும் நான் திருப்பி கொஞ்சமாக ரீடேக் பண்ணி நான் டெலிகிராம் குரூப்லேயே போஸ்ட் பண்ணுறேன். சரிடாப்பா? ஓகே. So see this, what is the volume of parallelepiped? Volume of parallelepiped na onnum illa. So parallelepiped na onnum illa pasanga, idu vandu or shape, whereas this shape is the 3D shape. நான் திருப்பி அனுப்புறேன் பிரவீன். லைக் நவீன், நான் வந்து நாளைக்கு கூட அதை ரீடேக் பண்ணி அனுப்புறேன்டா பசங்களா. சரிங்களா? ஸோ கல்யாண், வெரி சாரி ஃபார் திஸ் பசங்களா. எனக்கு எங்களுக்கு உங்களோட அவசரம் புரியுது. சரிங்களா? ஸோ ஆனால் வந்துட்டு டெலிவரி பண்ண வந்துட்டு என்ன இஷ்யூன்னு எனக்கு தெரியலடா பசங்களா. இட்ஸ் டேக்ஸ் டைம்ஸ்ன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் உங்களோட இமெயில் ஐடிக்கு ஒரு டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்காமா, அந்த லிங்க்ல உங்களோட பேர் போட்டு உங்களுக்கு எப்போ டெலிவரி ஆக போகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். எஸ். ஓகே. ஏன் பசங்களா, வாட் இஸ் parallelepiped மீன்ஸ் are given by these 3 vectors. So parallelepiped அப்போ வால்யூம் ஈக்குவல் டு, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு மாடுலஸ் வேல்யூ போட்டுக்கணும். ஏன் மாடுலஸ் வேல்யூ போடணும் அப்படின்னா வால்யூம், ஏரியா, டிஸ்டன்ஸ் இவங்க எல்லாத்தோட வேல்யூவும் நெகட்டிவாக வரவே வராது. இட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். அப்போ இவங்களுக்கு நீங்கள் மாடுலஸ் போட்டுக்கோங்க. சரிடா பசங்களா? ஸோ டிட்டர்மினன்ட் 2 -3 4 1 2 -1 3 -1 and 2.
நோ வீடியோஸ்ன்னு காட்டுதா? பாஸ்ட்லியா? அசோக் இல்லடாப்பா, எல்லாத்துக்கும் வருமே. ஓகே, ஒரு நிமிஷம் இருங்க. நான் உங்க பேரும் அசோக் குமார்னு தானே போட்டிருக்கோம். நான் இருங்க, நான் இவங்களுக்கு மென்ஷன் பண்றேன். அசோக் உங்க பேர் போட்டு மென்ஷன் பண்ணிடனப்பா, அவங்க வந்துருவாங்க. சரிங்களா? ஓகே. யா அசோக், நான் இப்போ உங்க பேர் போட்டு நீங்க அசோக் குமார் தானே மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஐ ஹவ் ஜாயின்ட் அண்ட் ரிப்போர்ட்டட் தட். ஓகேடாப்பா? எஸ்டா பசங்களா? ஸோ வாட் ஹேப்பன், இவங்களுக்கு நீங்கள் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 2 into 2 1s are 4, 4 minus 1 it is 1. So minus into minus plus 3. ஓ, யூ ஆர் ஸ்வேதாவா? இதான் ஸ்பெல்லிங்கா? இப்படியா ஸ்பெல்லிங் வரும்? இப்படி ஒரு ஸ்பெல்லிங் நான் பார்த்ததே இல்லடா. ஸ்வேதா. ஓகே, ஐ மென்ஷன்ட் இட். ஓகேவாடா பசங்களா? திருப்பி இருக்க ட்ரை பண்ணி பாருங்க. இல்லைன்னா கூகுளில் போய் லாகின் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? SATAST. அஃப்கோர்ஸ்டா பசங்களா, 12th எடுப்பேன். ஒன் ஷார்ட் வீடியோ போடுங்க மேம். யாரா பசங்களா, ஒன் ஷார்ட் வீடியோஸ் நான் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ August 15 we have a marathon. அதில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ 2 into 4 minus 1 plus 3 into, ரைட்டு, 3 into 2 plus 3 and plus 4 into minus 1 minus 6. So 3 2s are 6 and it is 5, 5 plus 3 it is 45 and it is minus 7, so minus 28. சரி பசங்க, ஓவரால் இதோட ஆன்சர் என்ன வரப்போகுது? யா, ஸோ 45ல 28, ஸோ 20 போச்சுன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 25. ஸோ 25ல இருந்து அகெயின் ஒரு 8 போச்சு அப்படின்னா இட் இஸ் 17. ஸோ 17ல 6 போச்சுன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் 11. ரைட்டாடா பசங்களா? ஸோ இதோட டிட்டர்மினன்ட் அப்படி தான் வால்யூம் ஆஃப் ஆல்ரெடி பை. ஓகேவா? 766 வரப்போதா? 7 தான் ஆன்சரா? யாடா பசங்களா? ஸோ சம்வேர் இது நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் செக் இட் ஓவர். ஓகே, வாட் இஸ் கோப்ளானார் மீன்ஸ்? கோப்ளானார்னா என்ன ஆகுது? கோப்ளானார் அப்படின்னா யாருக்கு வால்யூம் வந்து ஜீரோவோ, சரியா, யாருக்கு வால்யூம் ஜீரோ ஆகுதோ அவங்கள கோப்ளானார்னு சொல்லுவோம். அப்படின்னா அவங்க எல்லாரும் ஒரே பிளெயின்ல இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் தி லைன்ஸ், தீஸ் லைன்ஸ் ஆர் லை இன் தி சேம் பிளெயின். அவங்க எல்லாருமே ஒரே பிளெயின்ல இருக்காங்க. சரிடாப்பா? ஓகே. ஸோ வாட் ஹேப்பன், அப்போது இவங்க எல்லாத்துக்கும் பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்தீங்க அப்படின்னா அது ஜீரோ வரணும். அவ்வளோதான். வெரி குட்ரா பசங்களா? ஸோ 1 2 minus 3 2 minus 1 2 and 3 1 minus 1. So what happened? 1 into 1 minus 2 and minus 2 into minus 2 minus 6 minus 8 and minus 3 into 2 plus 3. So what happened? Minus 1 plus 16 minus 15. சரிங்களா? ஸோ இட் பிகம் 0. 0 ஆகுதா? ஸோ 0 வந்தால் இவங்க எல்லாருமே கோப்ளானார் அப்படின்னு அர்த்தம். சரிடா பசங்களா? ஸோ இந்த கொஷின் இருக்குல்ல, இந்த கொஷின் வந்து மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ். திஸ் இஸ் தி மோஸ்ட் கொஷின் ரிப்பீட். ஏன்னா இவன் கோப்ளானார்னு கொடுத்துட்டாங்க, ஆனால் கோப்ளானார் கொடுத்ததுக்கு அப்புறம் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மீ டூ.
புரியல மகா நீங்க என்ன கேட்குறீங்கன்னு. சரிங்களா? யாடா பசங்களா? ஸோ வாட் இஸ் இட்? இப்போ கோப்ளானர் அப்படின்னா இவங்களோட பாக்ஸ் ப்ராடக்ட் 0. இது மட்டும் தானே நம்மளுக்கு தெரியும். பாக்ஸ் இங்க பாரு கோப்ளானர்னு ப்ரூவ் பண்ண சொன்னா 0ன்னு கொண்டு வரணும். கோப்ளானர் குடுத்துட்டாங்க. क्वेश्चनல குடுத்துட்டாங்க. அப்ப அது ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கணும்? ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். சரிடா பசங்களா? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் m. அப்ப m ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறது क्वेश्चन. ரைட்டா? சோ இப்போ 2 into so it is 8 minus m. Okay? And minus into minus plus 1 into 12 minus 3. It is 9. And plus 3 into so 3m minus 2. So it is 16 plus 2m plus 9 plus 9m minus 6 equal to 0. Which means, so evening cancel பண்ணா 7m கிடைக்கும். So 16 ல 6 போச்சுன்னா 10 and 10 ல plus 9. So it will end at no 2 minutes la end பண்ணிடுவேன்டா பசங்களா. சரியா? So you have to find the value from m this. So இதுக்கு என்ன வேல்யூ வரும்? ஆல்மோஸ்ட் 4 வரும்ல. I hope you will get your answer as -3. நான் என்ன சேஞ்ச் பண்ணிருக்கேன்? Two twos are 4, 8, 8 minus m, 12, 12 minus 1. Sorry, 12 minus 1, it is 11 la. So 21 is equal to 0, so m is equal to -3. அவ்வளோதான். கிரேட்ரா பசங்களா? எஸ், டன். ஓகே. ஸோ ஸ்வேதா ஜஸ்ட் அ மினிட்ரா பசங்களா, உனக்கு இன்னும் அது ஜாயின் ஆகலையா? யாரும் ரிப்ளை பண்ண மாட்றாங்களே. ஸ்வேதா யூ கேன் டூ சம்திங். சரியா? நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்க, உங்களுக்கு வரும். ஓகேவா பசங்க? ஸோ எவ்ரி ஒன், ஸோ இதுக்கு மேலே இருக்க கொஷின்ஸை வி வில் எக்ஸ்பிளைன். நான் நாளைக்கு வந்துட்டு வெனஸ்டே லைவ்ல வி வில் கண்டினியூ வித் 6.2 and 6.3. ஸோ அந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஸ்வேதா, ஆர் யூ தேர்? ஸோ வாட் யூ ஹேவ் டு யூஸ் அப்படின்னா, கோ டு கூகுள். சரியா? கூகுள் போங்க, வேதாந்து அப்படின்னு டைப் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ இந்த வேதாந்துவில் ஒரு லிங்க், ஒரு ஃபர்ஸ்ட் லிங்காக வரும். ஐ கேன் ஷோ யூ. யாடா பசங்களா? ஸோ கோ டு ஹியர், டைப் வேதாந்து ஹியர். ஸோ இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி, சரிங்களா? ஸோ இந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி லாகின் தேர். ஓகேங்களா? இங்கே போய் லாகின் கொடுத்து லாகின் பண்ணுங்க. சரிடா பசங்களா? ஸோ அந்த இடத்துல சைன்இன் பண்ணி பண்ணுங்க ஸ்வேதா, யூ வில் கெட் யூ டூ. ஓகேங்களா? அதுக்குள்ளே அப்போ உங்களுக்கு வர சான்சஸ் இருக்குது. பாஸ் வீடியோஸ் அப்போ வரலாம் மேபி. ஸோ உங்களுக்கு இன்னும் கைட்ஸ் வரலையாடா பசங்களா? ஸோ கைட்ஸ் வராதவங்க உங்களோட இமெயிலுக்கு, சரிங்களா, உங்களோட இமெயிலில் போயிட்டு ஸோ சாப்டர் 5 ஃபுல் ரிவிஷன் நம்ம நிச்சயமாக வரும் பசங்களா. அது நம்ம எப்போ நடத்துவோம்னா மேரத்தானில் ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வி வில் சி திஸ் இன் மேரத்தான். அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர் 6 கம்ப்ளீட் பண்ணிடுவோம். திருப்பி சாப்டர் 5 ஒழுங்காக ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். ஓகேங்களா? அஃப்கோர்ஸ்டா பசங்களா, நான் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்போம். ஆனால் ஒன்லி ஃபார் பெய்ட் பேட்சஸ். ஓகேவா? இங்கே வந்து நம்மளுக்கு மேக்ஸஸ்க்கு டைம் போக மீதி இருந்தால் நம்ம நிச்சயமாக கம்ப்யூட்டர் கிளாஸஸ் எடுப்போம். ஓகே பசங்களா? ஸோ பை பை எவ்ரிவன் அண்ட் ஹேவ் அ கிரேட் நைட். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் பார்த்த பிடிஎஃப்ஸை நான் அட்டாச் பண்ணிடுறேன். சரிங்களா?